அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நம்மிடையே உரை நிகழ்த்த வந்திருப்பவர் ஆளுமை என்ற பெயரில் உரை நிகழ்த்த வந்திருக்கின்றார். ஆனால் அவரே ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவரை பற்றிய அறிமுகம் என்பது அவருடைய வகுப்பு நேரத்தை வீணாக்க கூடாது என்ற அளவிற்கு திருமந்திரத்தில் ஒரு ஆழங்கால் பட்டவர். நாங்கள் திருமந்திரமும் வாழ்வியலும் என்ற பட்டய வகுப்பை முதல் 2 ஆண்டுகள் தவிர்த்து அதற்கு பின் தொடர்ந்து இவர் சேலம் மையத்தில் பொறுப்பாளராக நம்முடைய பிரபாகரன் இருக்கும் பொழுது ஆசிரியர் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மாணவர்களை தன்னை போலவே திருமந்திரத்தில் ஆழங்கால் பட்டவராக உருவாக்கி வருகின்றார் என்பது அவர்களுடைய அந்த வாட்ஸ்அப் குரூப்பை நீங்கள் பார்த்தாலும் தெரியும். தற்போது நீங்கள் அதில் நுழைந்து பார்த்தால் கூட அவருடைய ஆளுமை, அவருடைய திருமந்திரத்தில் அவருடைய ஆழங்கால் பட்ட தன்மை, ஆழ்ந்த புலமை, அதில் குறிப்பாக சிறப்பாக அறிவியல் நோக்கோடு நுணுக்கமாக பார்க்கும் ஒரு திறமையை அவரிடம் நாம் பார்க்க முடியும். திருமந்திரம் மிக மிக நுணுக்கமாக கூறுகின்றது. அந்த ஒரு நுணுக்கமான பார்வையை ஐயா அவர்களிடம் பார்க்க முடியும். ஐயா அவர்கள் திருமந்திரத்தில் மட்டும் திறமை படைத்தவர் அல்ல, திருமந்திரத்தில் மட்டும் ஆற்றல் படைத்தவர் அல்ல. அக்குபஞ்சர் என்ற துறையில் இன்று பலர் படித்து பட்டயம் பெற்று வருகின்றனர். இவர்கள் பாரம்பரியமாக அக்குபஞ்சர் முறையை கற்றுக்கொண்டு சிறந்த ஆசானாக இருந்து அவர்களை உருவாக்கி செய்கின்றார். நாமும் அவருடைய அந்த அக்குபஞ்சர் முறையை விரைவில் அனைவரும் பெற்று பயன்பெற ஆவண செய்யலாம் என்று இருக்கின்றோம். அந்த வகையில் பல்துறை ஆளுமை பெற்ற ஐயா அவர்கள் திருமந்திரத்தில் பல்துறை ஆளுமை என்ற தலைப்பில் நீங்களே பார்த்திருப்பீர்கள், 8 கொடுத்திருக்கின்றனர். அவருடைய தலைப்பை பார்க்கும் போதே அவருடைய திறமையை தெரிந்து முடியும். ஐயா அவர்களை வகுப்பு எடுக்குமாறு அன்புடன் உங்கள் அனைவர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. திருமூலர் ஆய்வு இருக்கையின் பொறுப்பாளர்கள், இயக்குனர் உட்பட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இன்றைய வகுப்பை செவியுற ஒன்றாக இணைந்திருக்கின்ற அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் முதலில் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆய்வு இருக்கையின் பரிந்துரையின்படி திருமந்திரத்தில் பல்துறை ஆளுமை என்ற அந்த தலைப்பிலே இன்று நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். அதில் முதல் தலைப்பு பல்துறை ஆளுமை என்பதில் ஆளுமை திறனை வளர்த்தெடுக்கும் வாழ்வியல் கல்வி என்பதை பற்றி நாம் முதலில் ஒரு அறிமுகத்துக்காக இந்த தலைப்பினை எடுத்துக்கொள்வோம். இந்த பல்துறை என்பதை நீங்க எப்படி பிரிக்கலாம் அப்படின்னாக்க, பல துறை. தமிழில் பிரிப்பு முறை மிக அழகாக நாம் செய்தோம் என்றால் அதனுடைய அந்த அர்த்தம் எளிமையாக பல்பல துறை ஆளுமை திறனை வளர்த்தெடுக்கவே உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆய்விற்கையினுடைய இந்த வாழ்வியல் கல்வியே. இத முதல்ல எல்லாருமே நாம புரிஞ்சுப்போம். இதனை புரிந்து கொள்ள நமக்கு ஒரு முன்னோட்டம் அவசியம் தேவைப்படுகிறது. அதற்கு திருமந்திரம் 1823 எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய தொடக்கமே பாத்தீங்கன்னாக்க உள்ளம் பெரும் கோயில் என திருமூலர் அங்கே தன்னுடைய தொடக்க நிகழ்வை அங்கிருந்துதான் தொடங்குகின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்வு உள்ளத்திலிருந்து தொடங்குகின்றது. அதிலிருந்து அவனுடைய வாழ்நாள் முழுக்க அது தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதனை திருமூலர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இப்போ இந்த உள்ளம் பெரும் கோயில் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு நம்முடைய சிந்தனைக்கு நிறைய செய்திகளை நம்ம உள்வாங்கிக்கலாம். இப்போ மனம் என்ற ஒன்றும் நமக்கு இருக்கின்றது. அந்த மனம் இருப்பதால் நாம் மனிதர்கள் எனப்படுகின்றோம். மனிதனுக்கு உடல் என்ற உரு இருக்கின்றது. இந்த உடல் என்ற உருவுக்குள்ளதான் மனிதர்களாகிய நாம் இருக்கின்றோம். ஆக கண்களால் காணக்கூடிய இந்த உடல் இருக்கின்றது. இந்த உடலுக்குள் உயிர் இருக்கின்றது. அந்த உயிர் நிலைத்தன்மையோடு இருப்பதற்காக உயிர் ஆற்றல்
நம்முடைய உடலில் இருக்கின்ற அனைத்து உயிர் அணுக்களையும் சூழ்ந்து மிக வேகமாக தன்னுடைய ஆற்றலை பரப்பிக் கொண்டே இருக்கின்றது. அந்த உயிர் ஆற்றல் இடையறாமல் உடல் முழுவதும் பரவுவதற்காக தேவையான அனைத்து ஆற்றல்களையும் மனம் தொடர்ந்து கொண்டு செல்லுகின்றது. உள்ளுறுப்புகள் மனதிற்கு கட்டுப்பட்டு இயங்குகின்றன. மனதிற்கு இந்த ஆற்றலை உள்ளமே வழங்குகின்றது. எனவே உள்ளம் மனதின் வழியாக உள்ளுறுப்புகளையும் வெளி உறுப்புகளையும் இயக்குவதற்காக இந்த உயிர் ஆற்றலை பயன்படுத்துகின்றது. அதற்கு மையமாக இருப்பது உள்ளம். உள்ளமே இறை இல்லம். பெரும் என்றால் பிரபஞ்சம் என்ற அர்த்தம். கோ என்றால் இறைவன், இல் என்றால் அவன் இருக்கின்ற இடம். இந்த சொற்பதத்தில் தான் அவர் தன்னுடைய வெளிப்பாடுகளை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த அர்த்தத்தினுடைய அடிப்படையில் நம்ம தொடர்ந்து சிந்திச்சோம்னாக்க நம்முடைய ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையுடைய சாராம்சம் நமக்கு புரியும். இவைகள் அனைத்தையும் நம் உள்வைத்து நமக்கு பிறப்பிடித்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆக இவைகள் எல்லாமே உடலை தவிர மற்ற எல்லாத்துக்குமே, உயிருக்கு, உயிர் ஆற்றலுக்கு, மனசுக்கு, உள்ளத்துக்கு, இவைகள் எல்லாவற்றையும் படைத்த இறைவனுக்கு எதற்குமே உருவம் கிடையாது என்பதை தெளிவுபடுத்துகின்றார். ஆக இந்த உருவமற்றவைகள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்துதான் இந்த உருவை, நம்முடைய உடலாக உருவை, ஒட்டுமொத்த மனிதத்தை இயக்குகின்றது என்பது தெளிவு. உள்ளம் என்பது ஒரு பெரும் கட்டுமானம். அந்த உள்ளம் என்ற கட்டுமானத்திற்குள் இருப்பது இறைவன். இப்போ எனவேதான் திருமூலர் என்ன சொல்றாரு? உள்ளம் பெரும் கோயில் என்கின்றார். பெரும் கூட்டல் கோ கூட்டல் இல் என பகுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்க மிக பெரியது பிரபஞ்சம், அதை விட பெரியது வேறொன்றும் இல்லை. கோ என்றால் இறைவன், இல்லை என்றால் அவன் இருக்கின்ற இடம் என பார்த்தோம். அதையே மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். எப்படி இது திருமூலருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த உலகத்து மக்கள் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது என்ன நமக்கு பதில் வருது அப்படின்னாக்க, உள்ளம் பெரும் கோயில் எனும் அந்த வார்த்தை, அது ஒரு வார்த்தை. இது தமிழுக்கு மிக சாரமுள்ள ஒரு சொற்பதம் வார்த்தை என்பது. அந்த வார்த்தையை பகுத்தால் அதில் சொல்லும் இருக்கின்றது, செயலும் இருக்கின்றது. சொல்லில் அர்த்தம் இருக்கின்றது, செயலில் ஆற்றல் இருக்கின்றது. இந்த சொல்லிலே அறிவிப்பு இருக்கின்றது, செயலிலே ஆற்றலாக இருந்து இயங்குகின்ற தன்மை அதற்குள் இருக்கின்றது. இதுதான் உள்ளத்தினுடைய அந்த தெளிந்த போக்கு. இந்த சொல்லையும் செயலையும் ஒன்றாக இணைத்து செயல்படுகின்ற அந்த வாக்கு, இறை வார்த்தை என்பது உள்ளத்திலிருந்து மனதுக்கு அறிவிக்கப்பட்டு அதை அறிந்த திருமூலர் உள்வாங்கி எழுத்தாக்கமும் செய்திருக்கின்றார், பதிவிட்டு இருக்கின்றார். உலகத்து சமுதாயத்திற்கும் இதனை வெளிப்படுத்தி இருக்கின்றார் தன்னுடைய திருமந்திரம் மூலமாக. இதில் உள்ள செயலாற்றல் என்பது ஆற்றல் மிக்கதை தான் செயல் ஆற்றல் என்று சொல்லுகின்றோம். இது காரணமாக செயல்படக்கூடிய பண்பு. இப்போ இந்த பண்பு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு இறை குணம் என்ற ஒரு சொற்பதைத்தான் நம்ம பண்பு என்று சொல்லுகின்றோம். இந்த காரணத்தோடு செயல்படக்கூடியது என்ன சொல்லலாம்னாக்க விளைவு உண்டு பண்ண பண்பு அப்படின்னும் சொல்லலாம். இதுவே இயக்க ஆற்றலாகி ஒட்டுமொத்த மனிதனையும் இயக்குகின்றது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன என்று நாம் சிந்தித்தோம் என்றால், உள்ளம் என்ற ஒன்று நம்மிலே இருக்கின்றது என்பதையே இறைவன் தான் அறிவிக்கின்றான். ஏன்னா சொல் இருக்கின்றது, சொல் அறிவிப்பாக இருக்கின்றது. அந்த இறை அறிவிப்பை திருமூலரின் உள்ளம் அறிவிக்கின்றது, மனம் அதனை உள்வாங்குகின்றது, அதற்கு அர்த்தம் கொடுக்கின்றது. உள்ளம்தான் தனது இல்லம் என்பதை இறைவனே தெளிவுபடுத்துகின்றான். எப்படி என்றால், கோ என்றால் இறைவன், இல்லை என்றால் இருக்கும் இடம் என்று பார்த்தோம். அது உள்ளம்தான் என்பதை இறைவனே தெளிவுபடுத்திய விஷயம், இறைவனே நேருக்கு நேராக தெளிவுபடுத்திய விஷயம். இது நமது உள்ளம்தான் என்பதை மீண்டும் மீண்டுமாக நாம் பதிவிட்டுக் கொள்வோம். எனவே உள்ளம் பெரும் கோயில் என்பதை திருமூலர் சொன்ன அந்த வாக்கின் அடிப்படையிலே தொடர்ந்து சிந்தித்துக் கொள்ளுங்கள். இதுதான் நாம வாழக்கூடிய இல்லமும் கூட என்பதை நாம் படித்துக் கொள்வோம். இப்போ பிரபஞ்சத்தை படைத்து எல்லை காண முடியாத அளவுக்கு அதனை விரிவடைய செய்து அதிலே நமக்காக பூமியை படைத்து
அனைத்தையும் ஆள்பவனாக இருப்பது இறைவன் தான். அவனது ஒவ்வொரு படைப்புமே நம்முடைய வாழ்வுக்கான படைப்பாகவே இருக்கின்றது. அதனை ஏற்று வாழுகின்ற போது அது வாழ்வியலாக மாறுகின்றது. இயல் என்பது இயல்பாக என்னுடைய குணங்களை தாங்கி வாழ்வோடு ஒன்றிப்பதாக இருக்கின்றது. அப்போ இது இறைகுணம் தாங்கிய வாழ்வு என்பதால் இதனை வாழ்வியல் என்கின்றோம். இது கற்பனைக்குரியதல்ல, மனிதனுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தத்தையும் தொடர்ந்து காட்சிப்படுத்தி இறைவன் வழிநடத்துவதை சார்ந்தது ஆகும். உள்ளத்தை நம்மை இயக்கும் இயக்க ஆற்றல் என்கின்றோம். நம் முன்னோர்கள் அவனின்றி ஓர் அணுவும் நம் உடலில் அசையாது என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இதனை உறுதிப்படுத்தி திருமூலர் என்ன செய்கின்றார்? ஆக்கங்கள் எல்லாவற்றையுமே கொண்டு வருகின்றார். இதனை மிக தெளிவாக விளக்குபவர் திருமூலர் மட்டுமே, வேற யாரும் இந்த அளவுக்கு தெளிவாக விளக்கல. உள்ளத்து இறைவனை இடையறாமல் உணர்ந்து கொண்டிருப்பது வழிபடுவது என்பதையும் திருமூலர் தான் வெளிப்படுத்தினார். இந்த வழிபடு உணர்வில் நிலைத்திருக்கும் மனித உள்ளம் முழு மனிதனையும் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதாகவே இருக்கின்றது. அதனைத்தான் நாம் ஆளுமை என்கின்றோம். ஆளுமை என்பது என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்புவீர்கள் என்றால், ஒற்றை வார்த்தையில் ஒரு மனிதன் இன்னார் என்று உறுதிபட சொல்லிவிடுவதுதான் அந்த மனிதனுடைய ஆளுமை. எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தரை பார்த்து சொல்றேன், அவன் ஒரு பெரிய குடிக்காரன்னு சொல்றோம். இன்னொருத்தரை பார்த்து சொல்றாங்க, இவர் நல்ல ஓட்டுநர் என்று சொல்லுகிறார்கள். இப்போ எடிசனை பத்தி சொல்லும் போது அப்படியா அவர் ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளர் என சொல்லுகின்றோம். அதே மாதிரி இவர் மகாத்மா காந்தி, இவர் என் தாய், இவர் என்னுடைய பெற்றோர், நல்ல தாய், நல்ல சகோதரன் என அவருடைய பண்பு நலன்களை வைத்து ஒவ்வொருவரையும் நாம் சொல்கின்றோம். அவருடைய செயல்திறன்களை பற்றியெல்லாம் பேசுகின்றோம். அது எல்லாமே ஆளுமை திறன் ஆளுமை சார்ந்தவைகளே. தயக்கமின்றி ஒருவரை பிறருக்கு அறிமுகம் செய்து வைக்க காரணமே அவரிடம் இருக்கின்ற ஆளுமை திறன் மட்டும்தான். வேற எதை வச்சு யாருக்கும் அறிமுகப்படுத்துறது கிடையாதுன்றத நோய் இப்ப நோய் என்ற ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இத எப்படி நம்ம உற்று நோக்குறோம்? இப்போ உலக சமுதாயத்திற்கு தேவையானவைகளை கண்டுபிடித்து வழங்கிய கண்டுபிடிப்பாளர்கள் இருக்கின்றார்கள். நோயை தீர்க்கின்ற மருத்துவர்களும் நம்முடைய மண்ணில் இருந்துதான் உலகம் முழுக்க தன்னுடைய நல்ல கருத்துக்களை கொண்டு சேர்த்தார்கள். அதே மாதிரி முறையின்றி கல்வி பெற செய்யக்கூடிய அந்த கல்வித்துறை முறைப்படுத்தப்படுவதற்கும் இந்த உள்ளம்தான் ஆதாரம் என்பதை விளக்கி சொன்னவர்கள் நம்முடைய முன்னோர்களும் தற்போதுள்ள மூத்த தமிழ் அறிஞரும் மட்டும்தான். அது நோய் நீக்கல் துறையா இருந்தாலும் சரி, உலக சமுதாயத்திற்கு தேவையான கண்டுபிடிப்புகளை தந்தாலும் சரி, அதாவது கல்வியை கொடுத்தாலும் சரி, நீதியை சார்ந்ததா நிர்வாகத்தை சார்ந்ததா இருந்தாலும் சரி, எல்லா துறைகளிலும் ஆளுமை திறன் இருந்தால் மட்டுமே அவர்கள் அங்கே என்ன பண்ண முடியும், தன்னுடைய பணிகளை திறம்பட செய்ய முடியும் என்பதனை நாம் இங்கே விளங்கி கொள்ள வேண்டும். இது போன்ற இன்னும் பல துறைகள் உலகத்தில் இருக்கின்றன. அத்தனையும் இந்த ஆளுமையின் வெளிப்பாடு. அப்போ இப்ப குறிப்பாக சொல்ல போனோம்னாக்க, மக்களுக்கு பக்தி என்றால் என்ன, அதே மாதிரி ஆளுமை திறன் என்றால் என்ன, கேக்குதா பாருங்க, இல்லையா? ஆளுமை திறன் என்றால் என்ன, அதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கை என்றால் என்ன, எத்தனையுமே இந்த உள்ளம் என்ற தளத்திலிருந்தே உருவாகக்கூடியதாக இருக்கின்றது. திருமூலர் இருக்கையின் மூலமாக ஆளுமை திறனை வளர்த்தெடுக்கும் வாழ்வியல் கல்வி ஒரு மிக முக்கிய இடத்தை இந்த உலகத்திலே தடம் பதித்திருக்கின்றது. இது நம்முடைய பார்வையில் எப்படி நம்ம இதை பார்க்கணும்னா, வாழ்வியலை வாழ்வு கூட்டல் இயல் வாழ்வியல் என வகுத்து விளக்கம் கண்டீங்கன்னாக்க இதுக்கு சரியான விளக்கம் கிடைக்கும். இப்ப குறிப்பா வாழ்வு என்பது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை தான்.
அப்போ வாழ்வு என்பது என்ன, வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை என்று சொல்லும் போது அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. வாழ்வு என்றால் என்ன, திரும்ப திரும்ப கேட்டா கூட அதுக்கு என்ன பதில் வரும்? இதனை எப்படி விளக்கணும்னு சொல்லிட்டோம்னாக்க, வாழுகின்ற மனிதனை படைத்தவன் இறைவன். அப்ப படைத்தவன் இருக்கின்றான், இறைவனோடு வாழுகின்ற மனிதனுக்கு உறவு இருக்கின்றது. படைக்கப்பட்ட நாம் மனிதர்கள், நம்மை படைத்த இறைவனோடு நமக்கு உறவு இருக்கின்றது. இதனால் நாம் என்ன சொல்றோம், எனக்கு என்னோட உறவு, எனக்கு இறைவனோட உறவு என்று நாம் அதனை சொல்லலாம். அப்ப இறைவனால் வாழ்விக்கப்படுகின்றோம், அதுவே என்ன ஆகின்றது, வாழ்வோடு உள்ள உறவு ஆகின்றது. நமக்கு குடும்பமும் இருக்கின்றது, குடும்பத்தோடும் நாம் உறவு கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி நமக்கென தனி உலகத்தை இறைவன் படைத்தளித்திருக்கின்றான். அந்த உலகத்துல இறைவனோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த உலகத்தோடு வாழுகின்ற அந்த வாழ்க்கையினுடைய இந்த சூழலை என்ன சொல்லுகின்றோம், நாம் வாழுகின்ற தனி உலகம் என்று சொல்லுகின்றோம். அப்ப இது இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னாக்க, இறைவனோடு, தன்னோடு, வாழ்வோடு, பிறரோடு நான் வாழுகின்ற எனது தனி உலகத்தோடு எனக்கு உறவு இருக்கின்றது. இந்த உறவுகளை வைத்துத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என நாம் எல்லாருமே சொல்லிவிட முடியும். அப்ப இந்த பூமியும் வான மண்டலங்களும் பிரபஞ்சமும் நமக்காக படைக்கப்பட்ட நோக்கம் இந்த வாழ்விலே நிறைவேறுகின்றது. இதனை புரிய வைப்பதற்காகத்தான் நமக்கு திருமூலர் இருக்கையிலிருந்து வாழ்வியல் கல்வி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோருமே மறந்து விட வேண்டாம். நமக்காக அனைத்தையும் இறைவன் படைத்து விட்டான், புதிதாக படைத்துக் கொண்டே இருக்கின்றான். இறைவனோடு நாம் இணைந்தே தொடர்ந்து வாழ வேண்டியது மட்டுமே நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இதனை புரிந்து வாழ்வோம். துறைகள் பல உள்ளன என்பது நமக்கு திருமூலர் இருக்கை அறிவித்து, ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்க நம்முடைய ஆன்மாவை பலமோடு படைத்த இறைவனோடு ஒன்றித்து வாழுகின்ற பொழுது அந்த பலம் இழக்காமல் நாம் பார்த்துக் கொள்ளலாம். அந்த சிந்தனையோடு தொடர்ந்து செயல்படுங்கள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும், வாழுகின்ற ஒவ்வொரு வாழ்க்கை சூழலிலும் உங்களை போல வெற்றியாளர்கள் இன்னொருவர் இல்லை என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக இந்த வாழ்வியல் கல்வி முறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. துறைகளை உண்டு பண்ணும் உலக மக்களுக்கு இன்னும் பல எத்தனை துறைகளை உண்டு பண்ணினாலும் இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்த அந்த மனிதனால் மட்டுமே அந்த துறைகளை மிக மேன்மை உள்ளதாக மாற்றி தர முடியும் என்பதற்கு உலக முழுவதும் வாழுகின்ற இறை அடியார்களே அடிப்படை காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. இதனை உணர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் வாழ்வியல், அதனுடைய தாக்கம், அதனால் ஏற்படுத்தப்படுகின்ற ஆளுமை திறன், பல துறைகளில் எப்படி அது வெற்றியுள்ளதாகவே அமைகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டி கேட்டு இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். கட உள் வழிபடு என கொடுத்திருக்கின்றோம். கடவுளை வழிபடுதலும் திறன் ஆளுமையினுடைய வெளிப்பாடுகளும் பற்றிய தலைப்பு இது. எனவேதான் உங்களுக்கு கடவுள் வழிபடுதலும் திறன் ஆளுமை வெளிப்படுதலும் என்று அப்படியே அந்த தலைப்பை கொடுக்க சொல்லியிருந்தோம். இதனை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். ஏனென்றால் உலகத்திற்கு கடவுள் என்றால் யார் என அறிமுகப்படுத்தியது நம்முடைய முன்னோர்கள் மட்டுமே. உலகத்துல வேற யாருமே இதுக்கு முன்னாடி இப்படி இறைவனை அறிமுகப்படுத்தியது இல்லை. குறிப்பாக திருமந்திரம் இல்லை என்றால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பதிவு இந்த உலகத்திலே நிச்சயமாக வந்திருக்கிறது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். இந்த மனித குலம் ஒன்றுதான் படைத்தவன், ஒரே இறைவன், ஏக இறைவன், அவன் தென்னாடுடைய சிவன். அவனே இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் இறைவன் என்பதை பதிவு செய்ததே யார்? திருமூலர் மட்டும்தான். இங்கிருந்துதான் மற்ற எல்லா செய்திகளும் வெளிவந்திருக்கின்றன. இதை மையப்படுத்தி இந்த பகுதியை கவனிப்போம். கடவுள் இருப்பது உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பலர்கிட்ட இருந்து என்ன பதில் வருது? அவங்கதான் பதில் வருது, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, கடவுள் யாரு? கடவுள் என்பவர் எப்படிப்பட்டவர்? கடவுள் எங்கே இருக்கின்றார்? இந்த கேள்விகளுக்கு மக்களிடத்துல குழப்பமான பதில் தான் இருக்குது. எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறாரு, சிலதை சொல்லி இதுல எல்லாம் அவர் இருக்கிறாரு சொல்லிட்டு அப்படி புத்தகம் பொதுல சொல்லிட்டு போவாங்க. ஆனா திருமூலர் மட்டும் என்ன சொல்றாரு? உள்ளத்தில் தான் இருக்கின்றார், உனக்கு உள் தான் இருக்கின்றார் என அவரை கரெக்டா சுட்டி காட்டுறாரு, மிக சரியாக சொல்லுகின்றார். குறிப்பாக அந்த நாசிக் அதோமுகம்
என்ற அந்த பகுதியை நீங்கள் படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, மூக்குமணியிலிருந்து கீழ் நோக்கி 12 விரற்கடையில் இருக்கின்ற அந்த இடத்திலே அமைந்திருப்பது உள்ளம். எனவே கணக்கிட்டு சொன்னவர் கூட திருமூலர் தான். கடவுள் இருக்கின்ற இடம் எது என காட்டியவர் திருமூலர் தான். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த சூழலில ஒவ்வொரு கேள்விக்கா நாம் பதில் பார்த்துட்டு வருவோம். கடவுள் யார்? நமக்கும் நாம் வாழுகின்ற பிரபஞ்சத்திற்கு மேலான ஒரு சக்தி எல்லாருக்கும் பொதுவா சொல்லலாம். இந்த சக்திக்கு மேலான சக்தி இன்னொரு சக்தி இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். எனவே இதனை மகா சக்தி எனலாம். இந்த மகா சக்தியே கடவுள் என்று நாம் நிச்சயமா சொல்லணும். அதுதான் சரியான பதில். கட உள் என பகுத்துக் கொள்ளுங்கள். இந்த சொற்பதங்களை வைத்து நாம் இன்னும் தெளிவாக கடவுள் என்ற சொற்பதத்திற்கான விளக்கத்தை காணலாம். இப்போ வார்த்தை என்பதற்கான அர்த்தத்தை நாம் இதற்கு முன்பு பதிவிட்டு இருக்கின்றோம். அதுல பாத்தீங்கன்னா சொல்லும் இருக்கின்றது, செயலும் இருக்கின்றது என நாம பதிவிட்டோம். இதுல சொல்லிலே அர்த்தம் இருக்கின்றது, செயலிலே ஆற்றல் இருக்கின்றது. இப்போ சொல்லும் செயலும் ஒன்றாவது வார்த்தை என்பதையும் நாம பதிவு செய்வோம். கட என்பதன் சொல் விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதர்களே உங்களுடைய அறிவு எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து உள்ளே வாருங்கள் என இறைவன் அழைக்கின்ற குரலாக அது இருக்கின்றது. அப்போ அறிவு எல்லாம் என்பவை எவைகள் இருக்கின்றனவோ கற்றல் அறிவை பற்றி சொல்லுகின்றோம். எல்லாவற்றையும் மனதிலே பதித்துக் கொள்ளுகின்றோம், மூளை பதிவிடாகவும் வைத்துக் கொள்ளுகின்றோம். இவைகளிலிருந்து ஏன் இறைவன் உள்ளே அழைக்கின்றான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவை கடந்து போனது, கடந்து போன காலத்தை சார்ந்ததே தவிர அது புதியது அல்ல. இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துக்கும் வருகின்ற காலத்திற்கும் அது உங்களுக்கு போதாது, புதியன தேவை என அந்த அறிவிப்பு அங்கே வருகின்றது. அப்போ எதிர்வரும் காலம் யாருடைய கையில் இருக்குன்னு கேட்டாக்க கடவுளுடைய கையில இருக்கு. நம்ம எல்லாருமே பதில் சொல்லிடலாம். அப்ப கடவுளின் கையில் தான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம அதுக்கு அர்த்தம் கொள்ளும் போது எப்படி கொள்ளணும்னா, அப்படி என்றால் அனுபவித்த சுக அனுபவங்கள் எல்லாமே எதை சார்ந்தது, எல்லாமே பழையதாகவே மாறிவிடுகின்றன. அப்போ பாடமாக வைக்கப்பட்டது, நாம் படிச்சது, அறிவாக பதித்தது எல்லாமே கடந்த காலம் சார்ந்தது ஆகின்றது. அப்போ இவை வருங்காலத்துக்கு தேவையானதாக நீட்டிக் கொள்ள முடியாதவை. ஆனால் உள்ளத்துக்குள் இருந்து இறைவன் அறிவிக்கின்ற ஞானம் அதனை தொடர்பு படுத்தி நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அறிவை கடந்து ஞானத்தின் எல்லையை நோக்கி உள்ளே வா என இறைவன் அழைப்பதாக நாம் இந்த இடத்திலே சுட்டலாம். இந்த உள்ளுணர்வு, இது உள்ளுணர்வு சார்ந்தது. இந்த உள்ளுணர்வு நமக்கு வழி அமைக்கின்றது, புது உலகம் படைக்கின்றது. இப்போ இது என்ன பண்ணுது, அப்போது நமது மனம் என்ன பண்ணுது, துயர் உருவது கிடையாது. கடவுள் நமக்கு தன்னை வெளிப்படுத்துவதை மனம் காட்சிப்படுத்திக் கொள்ளுகின்றது. காட்சிப்படுத்தல் உணர்வாகவே அமைகின்றது. இதனை திருமந்திரம் 1786 1786 இதுல மிக தெளிவாக கொடுத்திருக்கின்றார் திருமூலர். உணர்வு உடையார்கட்கு உலகமும் தோன்றும், உணர்வு உடையார்கட்கு உறுதியர் இல்லை, உணர்வு உடையார்கள் உணர்ந்த அக்காலம், உணர்வு உடையார்கள் உணர்ந்து கண்டாரே என்று மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். உள் உணர்வு, உணர்வு என்பது உள் உணர்வு. இந்த உணர்வு உள் உணர்வு உடையவர்கள், உள் உணர்வு உடையவர்கள் என யாரை சொல்றாருனாக்க, மனம் உள்ளத்தை விட்டு பிரிந்து புலத்தின் வழியாக வெளியே பயணிக்காமல் உள்ளத்தோடு ஒன்றி இருக்கும் போது ஏற்படுகின்ற மனதில் பதிகின்ற அந்த உணர்வு எல்லாமே உள் உணர்வு தான். அந்த உள் உணர்வு உடையவர்களுக்கு உலகமும் என்றால் உள் அகம் உலகம் என அதை பகுத்து பாருங்கள். நம்முடைய தனிப்பட்ட உலகம், நமக்கென இறைவன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக படைத்த அந்த தனி உலகம், அந்த தனி உலகம் தோன்றும். எல்லாருக்குமே அப்படி ஒரு உலகம் இருக்குது தெரியும். அங்க என்ன இல்லை, உங்களுக்கு உறுதியர் என்பது ஒன்றுமே இல்லை. ஏன்னாக்கா அந்த தனி உலகத்துல நீங்க தான் இறைவனை மட்டும்தான் இருக்கீங்க.
அதனால உங்களுக்கு துயரம் அங்க வரப்போவதில்லை, துயர போவதும் இல்லை, துயர் என்பது ஒன்றுமே இல்லை என அங்க பதிவிடுகின்றார். அடுத்து பாத்தீங்கன்னா, உணர்வு உடையார்கள் உணர்ந்த அக்காலம். இது எப்ப நீங்க உணர்றீங்களா? இப்ப உணர்றா இந்த நொடிப்படுதலையே இந்த உணர்வு உடையார்கள் என்ன பண்றோம், அந்த உணர்வின் வழியாக இறைவனைத்தான் காண்கின்றோம் என்பதை தெளிவாக பதிவிட்டவர் திருமூலர் 1786வது பாடலிலே இதை பதிவு செய்திருக்கின்றார். மீண்டும் கடவுள் என்னும் சொல் விளக்கத்திற்கு வருவோம். என்னுடைய அறிவு, என்னுடைய ஆற்றல் என எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது என்னுடைய அறிவு என்பது பெருமையாகின்றது. என்னுடைய ஆற்றல் என்பது கடந்து விட்டது ஆகின்றது. இப்போ இதை எது சுட்டுகிறது? கடவுள்தான் என உணர்த்துவது யாரு? கடவுளே தான் உணர்த்துகின்றார். இப்போ இந்த கடந்தவற்றை, அதாவது அறிவையும் ஆற்றலையும் நாம கடந்து உள்ளே அழைப்பது கடவுளாக இருக்கின்றார். அப்ப வருங்காலத்துக்கு உத்தரவாதம் இல்லாத அறிவின் எல்லையை கடந்து நாம் என்ன பண்ணோம்? நாம் வாழுகின்ற அந்த நிலை வாழ்வை நோக்கி பயணிக்க வேண்டி இருக்கிறது. எனவே அறிவின் எல்லையை கடந்து வாருங்கள் என நம்மை அன்போடு அழைக்கின்றது நம்முடைய இறைவன் மட்டுமாகத்தான் இருக்க முடியும். சிவத்தின் அழைப்புக்கு செவி கொடுக்காமல் யாரும் தன்னுடைய சிந்தனா திறனை வளர்த்து கொள்ள முடியாது என்பது சத்தியம். இப்போ வாழ்வுக்கு உத்தரவாதம் இல்லாத அறிவை கட, வாழ்வுக்கு உத்தரவாதம் இல்லாத அறிவை கட. இது நல்லா கவனத்துல வச்சுக்கோ. வாழ்வுக்கு வழிகாட்டும் ஞானம் இதோ உள்ளத்துக்கு உள்ளே இருக்கின்றது, இங்கே வா, அதை கடந்து இங்கே வா. இது இறை அழைத்தல். அப்ப உள்ளே கடந்து போறோம், அங்கே கடவுளையும் காணுகின்றோம், உணர்கின்றோம், நாம ஞானத்தையும் பெறுகின்றோம். இந்த உலகத்தில மிக உயர்ந்த மேலான மதிப்புமிக்க வாழ்க்கையையும் அங்கே வாழத் தொடங்கி விடுகின்றோம். இதற்காகத்தான் அதை அழைப்பு. இப்போ இதை எல்லாமே சொல்லிக் கொடுக்கிறதே இறைவன் தான். இதனை உணர்ந்து கடவுள் என அழைத்த இறைவனை நாம் என்ன பண்றோம்? வழிபடுகின்றோம். எப்படி வழிபடுகின்றோம்? உள்ளத்தில் இருக்கின்ற ஞான ஜோதியாக இறைவனை கண்டு, ஞானத்தின் அந்த ஒளி பிழம்பாக நாம் இறைவனை கண்டு அங்கே வழிபடுகின்றோம். இதை திருமூலர் பல இடங்களிலே சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இதுவே உள்ளத்து இறை வழிபடுதல் ஆகும். உணர்ந்து வாழும் வாழ்க்கையே வழிபடுதல் ஆகின்றது. அப்போ வாழும் வழி நொடிக்கு நொடி, மூச்சுக்கு மூச்சு உள்ளத்திலிருந்து உணர்வாக வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது. இதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். இதை உணர்ந்து கொண்டுள்ள மனம் வலிமை குன்றாமலேயே இருக்கும். இந்த உணர்வை இழந்து போனாதான் மனசு வலிமை குறைந்து போகும். அதனாலதான் திருமந்திரம் என்பதை பகுத்து பார்க்கும் போது சொல்லுவோம், பயிற்சி கொடுக்கும் போது, திரு என்பது ஒரு மேலான ஒன்றை சுற்றுகின்ற சொல். மந்த் கூட்டல் திறன் என்று பகுத்தால் மந்த் என்பது மனதையும், திறன் என்பது வலிமையையும் சுட்டக்கூடியதாக இருக்கின்றது. மந்திரம் என்பது மன வலிமை குறையாமல் இருக்கின்ற வழிமுறைகளை திருமூலர் திருமந்திரத்தின் மூலமாக பதிவிட்டதை சுட்டுகின்றது. அப்ப மன வலிமை குறையாமல் இருந்துட்டாக்கே இந்த உலகத்துல நீ மனிதனாக தொடர்ந்து வாழ முடியும் என்பதை பதிவிட்டவர் திருமூலர் என நாம் சொல்லுகின்றோம். நாம் இப்போது நிற்கின்ற இடம் ஒரு சோதனை களம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாம அந்த சோதனை களம், சோதனை வந்து அவருக்கு நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டோம்னா சோதனையில மாட்டிக்குவோம், பம்பல மாட்டிக்குவோம். இறைவா, என்ன படைச்சவனே, சிவனே, எனக்கு இந்த சோதனை வேண்டான்னு அவன் பக்கம் ஒரு காலடி எடுத்து வச்சிருந்தா அவனை சிந்தையில் தாங்கிக் கொண்டால் சோதனை காணாமல் போய்விடும். அப்போ நமக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் அவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை இங்கே உணர்கின்றோம். அதற்காகவே உள்ளத்தின் பக்கம் கடந்து பெற சொன்னது நம்முடைய சிவமாகிய இறைவன். இப்பொழுது நமக்கு உறுதுயர் இல்லை என்பதை மீண்டும் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். இதனை உணர்ந்த இக்காலமே இறைவனை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் நமது மனம் சிந்தனைக்கு உள்ளாகின்றது, தெளிவு பெறுகின்றது, செய்வது அனைத்தையும் கவனமுடன் முழுமையாக செய்து முடிக்கின்றது. இந்த செயலின் முழுமையே நமது திறன், ஆளுமையின் வெளிப்படுத்தல் ஆகின்றது.
இப்போ நாம் எங்கு சென்றாலும் எப்படிப்பட்ட பணிகளை செய்தாலும் எல்லாவற்றையும் நம்முடைய திறன் ஆளுமை அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. இது முழுமையாக செய்யக்கூடியது, முழுமையாக செய்து முடிப்பேன், தவறே வராது என இறைவன் சுட்ட அடிபணிந்து செய்ய அப்படியே ஆகின்றது. அது திறன் ஆளுமையாகவே வெளிப்படுகின்றது. இதற்கு மனம் உறுதியாக இறைவனை பற்றி கொள்வதும் 3 காரணம் தான். மனம் உறுதியாக இறைவனை பற்றி கொள்வது ஒரு காரணம், மனம் வலிமை குன்றாமல் இருப்பது ஒரு காரணம், இன்னொன்று முழுமையாக இறைவனம் தன்னை அர்ப்பணித்து வாழ்வது ஒரு காரணம். இந்த 3ஐயும் மிகச் சிறப்பாக செய்ய சொல்வது திருமந்திரம் மட்டுமே. அப்போ நம்பிக்கையோடு இருக்கின்றேன் என்போருக்கு வாழ்வு ஒரு மட்டத்தில் அப்படியே நின்று போகிறது. நம்பிக்கை குறையும் போது வாழ்க்கையினுடைய தரம் குறைகிறது. நம்பிக்கை வளரும் போது வாழ்க்கை இன்னும் மேலாக வளர்கின்றது. நம்பிக்கையில ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சுன்னா வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். நம்பிக்கையில மறுமலர்ச்சி ஏற்பட்டா வாழ்க்கையிலும் மறுமலர்ச்சி ஏற்படும். இது யாரும் மறந்துடாதீங்க. நம்பிக்கையை யாரும் நாம இழக்க கூடாது என்பதற்காகத்தான் நம் உள்ளத்தை நோக்கி இறைவன் அழைத்தது. இதை நாம் மறந்துவிடல் ஆகாது. எல்லோரும் வழிகாட்டி செல்வார்கள். ஆனா அது அவரவர்களுக்குரிய வழியாக இருந்தது. ஆனால் திருமூலரும் வழிகாட்டி சென்றார். அந்த வழி நமக்கானதாக இருக்கின்றது. இது எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. இப்படி யாரும் வழிகாட்ட முடியாது. இப்போ திருமூலரின் அந்த சத்தியங்களை உள்வாங்கி கொண்ட ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழ முடியும் அப்படின்னாக்க எல்லோருக்கும் வழிகாட்டிகளாகவே வாழ முடியும். நம்முடைய வழிவை பின்பற்றாலும் சரியாக இருக்கும். அப்ப படைத்த கடவுளை தவிர வேறு எவரும் நமக்கு வழிகாட்ட தேவையில்லை எனும் அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நமது தனி உலகின் புது வாழ்வு நம்முடைய திறன்மிக்க ஆளுமையோடு வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கும். இதனை அனுபவித்து வாழ்வோம். நன்றி, வணக்கம். மூன்றாவது தலைப்பு வறுமை அற்ற தனி உலகம் என்ற அந்த கண்ணோட்டத்தில் திருமூலர் நமக்கு முன்வைக்கின்ற அந்த ஆலோசனைகள் என்ன என்பதை நாம் இந்த பகுதியில பார்க்கலாம். இதனை உணர்ந்து கொள்ள திருமந்திரம் 211 எடுத்துக் கொள்ளுங்கள். 2:1:1 இதனை எடுத்து வாசித்தால் உங்களுக்கு அந்த பகுதி புரியும். கற்குழி தூர கனகமும் தேடுவர், அக்குழி தூர்க்கை யாவர்க்கும் அறியது, அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்த பின் அக்குழி தூரும் அழுக்கற்ற போதே. திருமந்திரம் 211. இப்போ கற்குழி தூர கனகமும் தேடுவர் என்ற அந்த பகுதியை மட்டும் எடுத்து சாதாரணமா நீங்க அர்த்தம் பாத்தீங்கன்னா கூட இந்த கற்குழி இந்த பகுதிக்கு முன்னாடி 210 திருமூலர் என்ன பதிவிட்டு இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்திவிட்டு இந்த பகுதியை கூட தொடரலாம். அந்த குழி என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறார் இல்லைங்களா? அந்த குழி என்பதற்கு ஒரு சின்ன சின்ன உதாரணம் அதுல நம்ம பதிவு பண்ணலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நாம விளையாடக்கூடிய விளையாட்டுல விளையாடும் போது நம்ம என்ன பண்றோம்? பள்ளம் தோண்டி விளையாடுற கோட்டி புள்ளி விளையாண்டது, கோழி விளையாண்டது, பல்லாங்குழி விளையாண்டது, இதெல்லாம் பள்ளம் தோண்டிதான் விளையாடுறோம். ஆனா அந்த குழியை மறைத்து விட்டு வீட்டுக்கு சென்று விடுகின்றோம். அடுத்த நாள் திரும்ப வந்து நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து விளையாண்டு இருக்கின்றோம். பெரியவர்கள் வயலில் வேலை செய்யும் போது கூட பயிரிடும் போது பயிரை 3 விரல்களை கீழ் நோக்கி வைத்துக் கொண்டு அந்த வேரை அதுல பதிய வைப்பதற்காக கையை உள்ளே அழுத்தும் போது அங்கே குழி விழுகின்றது. அதுல பயிர் நடப்பட்டிருக்கும். அப்போ அங்கேயும் குழி இருக்கும், ஆனா மூடப்பட்டது போல தோன்றும். அதை திருமூலர் என்ன பதிவிட்டார் என்றால், இதற்கு முந்தின பதிவிட 210 என்ன சொல்லியிருக்காருனாக்க பொய்க்குழி என்று சொல்லுகின்றார். அது மூடப்படவே இல்லை என்பதை அவர் பதிவு செய்திருக்கின்றார். அது மூடுறது உங்களுடைய திறமையால இல்ல, அது முடியாதுன்றதை அவர் அங்கேயே தெளிவுபடுத்திட்டாரு. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, அது பொய்க்குழி மட்டும் இல்லையா, அது ஒரு பெரிய கற்குழி. அதை மூடணும்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கிற அத்தனை முயற்சியும் நீங்க தோத்து போவீங்க, அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. இப்போ கற்குழி தூர கனகமும் தேடுவர் என்ற அந்த சொற்பதத்தை பார்ப்போம் என்றால், கற்குழி அதை என்ன சொல்றேன்னாக்க
வயிற்று கற்குழி என்ற அந்த பகுதியை நீங்க வயிறுன்னு எடுத்துக்கோங்க. ஒரு கடினத்தன்மை உள்ள ஒரு கடும் பசி என்று எடுத்து மனிதனுடைய வயிற்று பசி என்று அந்த இடத்துல நாம் நிச்சயமாக சொல்லலாம். அந்த வயிற்றை நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக படுகின்ற பாடு நிறைய இருக்குது. ஆனா இந்த சூழல்ல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய பசியை தீர்த்து கொண்டு தான் சுகபோகமாக வாழ வேண்டும் என்பதற்காக கனகமும் தேடுகிறார்கள். அவைகளை கொண்டு நான் காலம் முழுவதும் பஞ்சம் பசி வராமல் பார்த்து கொள்வேன் என அவர்களே முடிவு செய்து கொள்கிறார்கள். அததான் அவர் என்ன சொல்றா, பொண்ணும் பொருளையும் தேடி சேர்த்து வச்சுக்கிறாங்கன்னு சொல்றார். இது முதல்வரில் அவர் பதிவு பண்ண அதே கருத்தை ஒட்டி இரண்டாவது துறையில என்ன சொல்றாரு, அக்குழி தூர்க்கை யாவருக்கும் அறியது. இது இந்த உலகத்தின் பார்வை, இந்த சமுதாயத்தின் பார்வை, அதை அப்படியே திருமூலர் பதிவு செய்கின்றார். வயிறு எப்போதும் நிரம்பி இருக்குமாறு செய்வது என்பது, வயிற்று பசி வராமல் இருக்க செய்வது என்பது ஒன்று இல்லை. பசியை தூண்டி விடுவது இறைவன், உணவு எடுக்க வேண்டும் என விருப்பத்தை தருவது இறைவன். அந்த விருப்ப உணவை உண்டு மனம் நிறைவடைய வேண்டும் என அதற்கான செயல்பாடுகளுக்குள் நம்மை இறக்கி விடுவதும் இறைவன் தான். அது இறை சித்தத்தின் படும் மட்டுமே அது செயல்படக்கூடிய ஒன்று. ஆனால் மனித முயற்சியால் அது நிறைவேறாத ஒன்று. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, இது எல்லாருக்குமே இது கடினமான ஒன்றுன்னு சொல்றார். எல்லாருக்கும் கடினமான ஒன்று மனிதர்களுடைய பார்வை சொன்னாரவுடைய இறைவனாலே முடியாது என அவர் சொல்லவில்லை. அப்ப யாரால முடியும்னு கேட்டா, இறைவனால மட்டும்தான் வறுமையை நீக்க முடியும். அந்த பெரும் போராட்டத்தில் இருக்கின்ற மக்களின் அந்த தாக்கத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து செல்வாக்கு மிக்கவர்களாக வாழ வைக்க முடியும் என்பதை அங்கே பதிவு செய்கின்றார். இப்போ அக்குழித்திற்கும் அறிவை அறிந்த பின் என மூன்றாவது வரிகளை பதிவு செய்கின்றார். அதுக்கு என்ன அர்த்தம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அக்குழி இந்த வயிறு நிரம்புவதற்காக, இந்த வயிறு நிரம்பி மனம் நிறைவடைவதற்காக நமக்கு என்ன தேவைன்னு சொல்றாருன்னா, இந்த இடத்துல இந்த அறிவுன்னு சொல்லப்படுவது நம்ம கற்றல் அறிவு அல்ல, ஞானத்தை சுட்டுகின்றார். அதற்கு ஞானத்தை பயன்படுத்த வேண்டும். அந்த ஞானம் காட்டுகின்ற வழியிலே நீங்கள் வாழ வேண்டும், அது ஒன்றே போதும் என திருமூலர் சொல்லுகின்றார். அந்த வழியில் நீங்கள் நடந்தால், அதை நீங்கள் அறிந்து கொண்டு பின்பற்றினால் அக்குழி தூரும் என்று நான்காவது வரியிலே பதிவிடுகின்றார். அது எப்படி அக்குழி தூரும் என சொல்லுகின்றார் அப்படின்னாக்க, ஞானம் பெற தடையாக இருப்பவற்றை எல்லாவற்றையுமே என்ன பண்ண நீக்கணும் அப்படின்றத அங்க பதிவு செய்கின்றார். இப்போ தடையாக எதுவுமே இல்லாம நீக்கிவிட்ட பிறகு தொடர்ந்து அங்கேயே இருப்பது தடையற்ற ஒரு தன்மை. அதுதான் அக்குழி தூறுவதற்கு ஒரே வழி. அப்ப மனசுல தடை இருக்கக்கூடாது, தடைகளை தூக்கி எறியுங்க அப்படின்றதுதான் அங்க திருமூலர் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. அது எப்படி நிகழும், எப்படி நிகழ வேண்டும் என்பதை தொடர்ந்து காண்போம். இப்போ ஞானம் பெறுதலும் உணர்வதும் ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ ஞானம் அரூபமானது, ஆனா அது சத்தியமானது, உணரக்கூடியதாக அது இருக்கின்றது. அப்போ உணர்வுக்கு தடையாக உள்ளது உணர்ச்சி. இது நம்ம புரிஞ்சுக்கணும். உணர்வு வேற, உணர்ச்சி வேற. இப்ப எடுத்துக்காட்டுக்கு உணர்வுக்கு எடுத்துக்காட்டு எதை சொல்லலாம்? அமைதி உணர்வு, பொறுமை உணர்வு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, சாந்தமும் சமாதானமும், அதெல்லாம் உணர்வு சார்ந்தது. அதே மாதிரி இறை அச்சம் நமக்குள்ள இருக்குது, அது உணர்வு சார்ந்தது. செயல்திறன்கள் எல்லாமே உணர்வு சார்ந்தது. இப்படி தொடர்ந்து பார்க்கும்போது நமக்கு உணர்ச்சி என்பது எதை நம்ம சொல்றோம்னாக்க, ஆத்திரப்படுறது, அவசரப்படுறது, பொறாமப்படுறது, இது எல்லாத்தையுமே உணர்ச்சின்னு சொல்றோம். அப்போ அமைதியற்ற சூழலுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் ஆத்திரமாக இருக்கின்றது, அவசரமாக இருக்கிறது, பொறுமையின்மையாக இருக்கின்றது. இதனை நாம் இங்கே பதிவிட்டுக் கொள்ள வேண்டும். மனதிலே நெருக்கடியை உண்டு பண்ணக்கூடியது இதுதான். மனசுக்கு தடையாக இருப்பவர்கள் இந்த உணர்ச்சி சார்ந்த இந்த நெருக்கடி
பிறர் வளர்ச்சி கண்டு என்ன பண்ணுது, பொறுத்து கொள்ளாம பொறாமப்படுதுன்னு சொல்றாரு. அப்போ பொறாமை உணர்ச்சி ஆகின்றது, உணர்ச்சி வசப்பட்டு விடுகின்றார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவு காண முடியாமலேயே போகின்றார்கள் என பதிவு செய்யலாம். உணர்ச்சி வசப்படுதல் என்ற அந்த தமிழ் சொற்பதத்துக்கு என்ன அர்த்தம் வருது அப்படின்னாக்க, உணர்ச்சி வசப்படுதல், உணர்ச்சியில் வசமாக சிக்கிக் கொள்ளுதல், மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வசமா மாட்டிக்கிறது, அதுல இருந்து வெளியே வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இந்த சூழ்நிலைக்கு யாரும் ஆளாக வேண்டாம் என்பதுதான் இங்க சொல்லப்படக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்கின்றது. அப்ப ஆத்திரம், அவசரம், மன நெருக்கடி, பொறாமை போன்ற மனித வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாருங்களேன். உறவுகளை எல்லாத்தையுமே இது வந்து சீர்குலைச்சிரும். இந்த சீர்குலைக்கும் மனிதனுடைய ஆளுமையை, சீர்குலைந்த பின்னாடி உள்ள அந்த மனிதனுடைய ஆளுமைய என்ன பண்ணலாம்னாக்க நெறிப்பிரழ்வுன்னு சொல்லலாம். ஆளுமை நெறிப்பிரழ்வு எனவே சொல்லலாம். இந்த நெறிப்பிரழ்வு, ஆளுமை நெறிப்பிரழ்வு ஆகும் போது ஒரு மனிதனை என்ன ஆகும், குற்றவாளி கொண்டிலேயே நிறுத்தி வச்சிருக்கோம். அப்போ அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்பவுமே விசாரிக்கப்பட வேண்டிய ஆளாகவே இருப்பான். அந்த தன்மைக்குள்ள அந்த மனிதனை வைத்துக் கொள்கின்றது. இந்த நிலை ஒரு மனிதனின் ஆளுமையை முழுமையடையவே விடாது. இது நம்ம மனசுல வச்சுக்கணும். எனவே அம்மனிதன் தனது திறமைகளை, தனித்திறன்களை, தனித்தன்மையை என்ன பண்ணக்கூடாது, பறிகொடுத்து பெருமைக்கு ஆளாகி எல்லாத்தையும் இழந்துடக்கூடாது. அப்போ இந்த நிலையிலே இருந்து விட்டால் இதிலிருந்து வெளிவர மாட்டாமல் என்ன பண்ணுவாங்க, மனம் உறுதியற்று வாழ்க்கை சீரழிந்து போகும். அப்போ நம்பிக்கையே அங்க இழந்து போவாங்க. அப்ப ஆயுள் முழுக்க என்ன நடக்கும், அவங்க வாழ்நாள் முழுக்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதனை உணர்ந்து இறைவன் அறிவிப்பது நம்மை மாற்றி அமைக்கக்கூடியது என்பதே தெரியாமல் போய்விடும். இந்த நிலை மாறணும். அப்ப ஆயுள் முழுக்க நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இதை உணர்ந்து இறைவன் இதுதான் உன்னுடைய கஷ்டத்துக்கு காரணம்னு சொன்ன பின்னாடி நம்ம என்ன பண்ணணும், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னாக்க, இறை நம்பிக்கை வளரும். இறைவன் நமக்குள் வைத்த நம்பிக்கை தொடர்ந்து வளரும். வாழ்வையும் நிலை மாற்றும், நல்ல சூழ்நிலைக்கு மாற்றி வழிநடத்தி செல்லும். வாழ்க்கை நிலையும் சூழ்நிலையும் மாறும், மேம்பட்டதாக ஆறும். உள் உணர்வில் என்ன பண்ணுவோம், நம்முடைய வாழ்க்கையை நிலைநிறுத்திக் கொள்வோம். மனித மனம் அதிலே நிலை கொண்ட பிறகு மனம் என்ன பண்ணா, அமைதி அடைந்து கொள்ளும், பெருமையை விட்டுவிடும், பொறுமையாக இருக்கும். இந்த சூழலில் ஆத்திரம் கிடையாது, அவசரம் கிடையாது, மன நெருக்கடி கிடையாது, பொறாமை கிடையாது, பகைமை கிடையாது, போட்டி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்ப இந்த அமைதியான சூழ்நிலையில பொறுமையா இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு இறைவன் தருகின்ற மிகப்பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, போட்டியின்றி மிகச் சிறப்பாக வளர்த்து கொள்ளுகின்ற அந்த ஆளுமை திறனை இறைவன் அங்கே உருவாக்குகின்றான். அதிலே அவனுடைய வாழ்வை கட்டி அமைக்கின்றான். அப்போ இந்த இடத்துல மீண்டும் ஒரு வார்த்தையை நம்ம நினைவுபடுத்திக்கணும். உள் அகம் என்னும் தனது தனி உலகம், நம்முடைய தனி உலகம் அந்த மனிதனுக்கு அப்பதான் புரியும். இந்த உணர்வுலதான் புரியும், உணர்ச்சியில புரியாது. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் என நமக்கு தோன்றும். இப்பொழுது வாழும் வழி என்ன பண்ணும், நமக்கு அந்த வழி என்னன்னு தெரியும் போது அடைக்கப்பட்ட அந்த தடைகள் எல்லாம் நீக்கப்படுவதே நமக்கு உணர்த்தப்படும். அப்ப தடைகள் நீக்கப்படுவதையும் உணர்ந்து வாழுகின்ற மனிதர்களாக நாம் அங்கே நிலை மாற்றம் அடைகின்றோம். ஞானம் என்ன பண்ணுது, மூச்செடுக்கின்றது. ஞானம் பெற்ற மனம் வறுமையை வென்றெடுக்கின்றது. வறுமையில் மனிதன் மாட்டிக்கொள்ளாமல் அவனை தப்புவிக்கின்றது. எல்லோரும் இது கடினம் என்று சொல்லுகின்ற இந்த உலகத்தின் பார்வை இருக்கின்றதே, அந்த சூழல் ஒரு மனிதனை என்ன பண்ணோம், இது முடியாது முடியாது முடியாதுன்னு சுத்தி சுத்தி அங்கேயே பொத்தி வச்சுப்போம். ஆனா திருமூலர் என்ன சொல்றாருனாக்க, தடைகளை நீக்கி கொண்டால் அக்குழி தூரும் என்று சொன்னாரே, அந்த வாக்கை நாம் இதில் இணைத்துக் கொள்ள வேண்டும்.
இங்க என்ன நடக்கும்? பொன் பொருள் என்ன ஆகுது? அதுக்காக அலையாம, பொன் பொருளுக்காக அலையாம இறைவனுடைய அருளுக்காக, இறைவனுடைய அருளாகிய வறுமை அற்ற தனி உலகம், ஆங்கிலத்துல இண்டிவிஜுவல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் பதிவிட்டு இருக்கிறார்கள். நம்ம கிட்ட இருந்த கத்துக்கிட்டு போய் அவங்க வச்சுக்கிட்ட ஒரு வார்த்தை, இந்த தனி உலகம். இந்த வாழ்வை அந்த மனிதன் அந்த தனி உலக வாழ்வாக தொடங்குகின்றான். அதிலே இனி என்ன இருக்காது? தடைகள் நீக்கப்பட்ட பின்னாடி குறை எதுவுமே இருக்காது. குறை நேரப்போவதே இல்லை, நிறைவு மட்டும்தான் இருக்கும். அப்போ யாவருக்கும் அரிது என்பது உலகத்தின் பார்வை, அது புறப்பார்வை. யாவருக்கும் அரிது, ஆனால் அது இறைவனுக்கு மிக எளியது. பார்வை, இது நம்ம மனசுல பதிய வச்சுக்குவோம். இந்த உள்பார்வையை அகப்பார்வை என்றும் சொல்லலாம். இந்த அகப்பார்வை மனத்தடைகள் அற்ற நிலையில் உணர்வாக நம்மில் செயல்படுகின்ற ஒரு பார்வை. அப்ப இந்த இடத்துல அகப்பார்வை பெற்ற மனம் அகத்தில் உள்ள இறைவனை கண்டு முற்றிலும் என்ன ஆகுது? தன்னை சரணாகதி செய்து கொள்ளுகின்றது. அப்போ இப்படி சரணாகதி செய்து கொண்ட பின்னாடி உலகத்தில் உள்ளவர் செல்வ நிலைப்பாட்டை பத்தி சிந்திக்கிறாங்க. ஆனா இந்த உள்ளத்துல வாழ்றவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செல்வ செழிவை பத்தி கவலைப்படாம இறைவனையே தன்னுடைய செல்வமாக கொண்டு வாழுகின்ற அந்த பாக்கியத்தை அடைகின்றார்கள். இறை ஞானமே அவனுடைய பொக்கிஷங்களாக மாறுகின்றன. சிந்தனை மிக்கவர்களாக, செயல்திறன் மிக்கவர்களாக, கேள்வி பெற்றவர்களாக அவர்கள் மாறுகின்றார்கள். இப்போ உள்ளத்தின் பக்கம் திரும்பிய மனம் உடைய மனிதனின் ஆளுமை எப்படிப்பட்டதா இருக்கும்? மிக திறன்மிக்கதாக இருக்கும். அப்போ அந்த திறன்மிக்க மனம் என்ன பண்ணனாக்க, பஞ்சமில்லாத நிரந்தர வழியை தேடுகின்ற ஆளுமையை பெற்று அந்த மனிதனை நோய் அணுக விடாமலும் வறுமை நெருங்க விடாமலும் பார்த்து கொள்ளும். இனி இந்த மனிதனுடைய நிம்மதியாக வாழ்வதற்குத்தான் படைக்கப்பட்டது என்பது அங்க நமக்கு தெளிவாக புரியும். இந்த நிமிடத்திலிருந்து இந்த நிம்மதியான வாழ்க்கையை நாம என்ன பண்ணணும்? தொடர்ந்து வாழணும். அப்போ வறுமையற்ற நமக்கான தனி உலகம் என்ற ஒன்றை படைத்த இறைவனை போற்றி அவனை பணிந்து அவன் காட்டுகின்ற அந்த வழியை பின்பற்றி என்ன பண்ணணும்? படைத்த இறைவனோடு இணைந்தே நாம் பயணிக்க வேண்டும். இந்த பயணம் தொடர மீண்டும் ஒரு முறை திருமூலர் சுட்டிக்காட்டி அந்த கடைசி வரியை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவோம். அக்குழி தூரும், திரும்ப திரும்ப அவர் சொல்றாரு, அக்குழி தூரும், தூர்ந்தே போகும், இறைவன் தோற்று விடுவான், நீ தோற்று போக மாட்டாய் என்பதை நாம் மீண்டுமாக மனதிலே பதித்து இந்த பகுதியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நான்காவது தலைப்பு நோய் அற்ற புது வாழ்வு. எல்லாரும் நலம்தானா? நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? நாங்கெல்லாம் நலம்தான் சொல்லுவீங்க. அப்போ ஒருங்கிணைஞ்ச குரல்லையே நீங்க சொல்லுவீங்க, நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீங்க நலமான்னு கேட்பீங்க, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். நாம் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதுதானே நம்முடைய விருப்பம். அதற்காக தானே இறைவன் நம்மை படைத்தான். இதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். நாம் என்றும் என்ன பண்ணா, நம்மை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாம் என்னும் ஆள் முழுமை உடையவன் என்பதும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். முழு ஆளும் நலத்தோடு இருக்கின்றோம் என்பது நமக்கு புரிய வேண்டும். கொஞ்ச நாளும் கொஞ்ச நலமின்மை என்பதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முழு ஆளும் நலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் படைப்பின் ரகசியம். அப்போ ஆள் அல்லது ஆட்கள் என்னும் நாம முழு நலத்தோடு இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இப்ப அதனாலதான் நம்ம என்ன பண்ண, நலமா இருக்கீங்களான்னு கேட்டோம்னா எல்லாரும் நலமா இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க கேட்கறீங்க நான் நலமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உணர்ந்து சொல்லுகின்றோம். இதோட நம்ம என்ன பண்ணணும்னாக்க, இறையடியார்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னாக்க, நான் நலமா இருக்கின்றேன் என்று சொல்வதை விட
இறைவன் என்னை நல்லபடியாக பார்த்து கொள்ளுகின்றான், ஏக இறைவன் என்னை கைவிடவில்லை, என்னோடு இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறான் என்ற வார்த்தையை நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இதை யாரும் நீங்க மறந்துட வேண்டாம். இப்போ அப்படி சொல்லும் போதுதான் நம்முடைய அந்த உணர்வுக்குள் இறைவனோடு ஒன்றிய நிலையில் வாழ்கின்றோம். அப்போ உணர்த்துவது உள்ளம், உணர்வது மனம், முழுமை பெறுவது ஆள், இந்த முழுமை வெளிப்படுத்துவது ஆளுமை. இது நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு அவன் நன்றாகவே இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க என்று மக்கள் ஒரு மனிதனை பார்த்து அல்லது உங்களை பார்த்து சொல்றாங்க, பார்த்த உடனே சொல்றாங்க. இப்போ இது எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்க உங்களுடைய முகத்தை பார்த்து சொல்றாங்க. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொன்னார்கள். அப்போ உள்ளத்தின் உணர்வு மனித முழுமையிலும் நோய் அற்று இருப்பதை தெளிந்த முகத்தின் அழகாக சோர்வே தீண்டாத சுறுசுறுப்பான அந்த மனிதன் செயல்களிலிருந்து மனிதத்தினுடைய முழுமையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆளுமை என்பதை நீங்கள் பகுத்தீங்கன்னாக்கா ஆள் கூட்டல் தன்மை என பகுக்க வேண்டும். ஆங்கிலத்துல நீங்க என்ன சொல்றீங்க, பர்சனாலிட்டின்னு சொல்லுவீங்க. அதுல அவ்வளவு விளக்கம் தெரியாத, இதுல வந்து நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. இந்த பகுதி முடிவதற்கு அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். இந்த மனித ஆளின் இயல்பு, அந்த இயல்பு தன்மை சொல்லுகின்றோம். செயலிலும் உள்ளத்தின் சுகம் என்னும் அழகு முகத்திலும் வெளிப்படுகின்றது. இது மறந்துடாதீங்க, திரும்ப சொல்ற பாருங்க. மனித அந்த ஆளோட தன்மை இயல்பு செயல்ல வெளிப்படுது. உள்ளத்தின் அதாவது சுகம் எப்படி உள்ளத்துக்குள்ள இருக்கிற சுகம் மனதின் வழியாக உடல் முழுக்க பரவி என்ன பண்ணுது, முகத்தின் அழகிலே வெளிப்படுகின்றது. இதனை அப்படியே பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தின்படி செயல்படுவது ஆளுமை திறன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சிந்தனையும் தெளிவும் எப்படி செயல்பட தூண்டுகின்றது அப்படின்றதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டும். இப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்னாக்க, முதல்ல ஒரு கேள்வி நமக்குள்ள கேட்டுப்போம். நோய் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்வோம். இந்த கேள்விக்கு பதில் காண என்ன பண்ணலாம், ஆங்கிலத்துல நீங்க குட் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த வார்த்தையவே எடுத்துக்கோங்க. தமிழ்ல நல்ல சுகம், நல்லா சுகமா இருக்காங்கன்னு சொல்றமே அந்த சொற்பதம், அதை இன்னும் நம்முடைய இலக்கண மொழியில் சொன்னோம் என்றால் நற்சுகம் என்று சொல்லலாம். அந்த நற்சுகம் என்ற அந்த வார்த்தையை கூட நீங்க எடுத்துக்கோங்க. இது எதை சுட்டுதுன்னு நம்ம பார்க்கணும். நற்சுகம் அப்படின்னா என்னன்னு கூட நீங்க கேட்கலாம். இப்போ இப்படி கேட்டா என்ன பதில் வரும்? நற்சுகம் என்பதை ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஆங்கிலம் தமிழ்ல ரெண்டையும் கலந்து பேச போறதுக்கு காரணமே என்னன்னாக்க, யாரு என்ன சொன்னாலும் அந்த முழு நலம் பற்றிய ஒரு கண்ணோட்டம் நமக்கு பதிய வேண்டும். அதற்காகத்தான் இதை நான் இங்கே பதிவிடுகின்றோம். இப்போ நற்சுகம் என்பதை ஆங்கிலத்துல வந்து ஹெல்த் என்கின்றோம். ஹெல்த் என்னும் இந்த ஆங்கில சொல் வந்து ஹெல்த் என்னும் பழைய ஆங்கில சாட்சல் மொழியில் இருந்து வந்ததுங்க. இது நம்ம எல்லாருமே மனசுல வச்சுக்கணும். இப்போ இந்த மூலச்சொல்லில் இருந்துதான் ஹெல் என்னும் சொல்லும் ஹோல், WHOLE, அந்த ஹோல் என்னும் சொல்லும் பிறந்திருக்கின்றது. இப்போ நாம் ஹலோன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த வார்த்தை கூட இதுல இருந்துதான் வந்தது. இப்போ அதற்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் யாரையெல்லாம் பார்த்து ஹலோன்னு சொல்றோமோ அவங்கள நல்லா இருக்கணும்ன்ற மனசுல அப்படி சொல்றோம்னு அர்த்தம். அப்போ நாம என்ன சொல்றோம், நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்றாங்க, நல்லா இருப்பா நல்லா இருப்பா, ஒரு குறையும் உனக்கு வராதுன்னு சொல்லி போறோமே, அததான் ஆங்கிலேயர்கள் ஹலோன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம வார்த்தை எப்படி இருக்குது, அவங்க வார்த்தை எப்படி இருக்குது? நம்ம வார்த்தை தெளிவாக நம்முடைய மக்களுக்கு புரிந்து அவருடைய உள்ளத்தை வடிவமைக்க கூடியதாக இருக்கிறது. ஒன்றுமாக அது சிறப்பாக வாழ்வா என்ற வாழ்த்து செய்தி அவருடைய உள்ளத்திலே பதிகின்றது. இப்போ இதுல இருந்து நற்சுகம், அதாவது ஹெல்த் என்றால் முழுமை, ஹோல்னஸ் என்று அர்த்தம் வருகிறது. இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கிருந்து வந்தது? திருவாவடுதுறை திருமூலர்கிட்ட இருந்தது வந்தது ஏன்னு சொல்லிட்டு நம்ம இந்த உலகத்துக்கு சொல்லலாம். இதுக்கு என்ன ஏன் ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சொன்னீங்கன்னா அப்படிதான் கேட்பாங்க. நீங்க என்ன சொல்ல முடியும்? ஒரே ஒரு வார்த்தை, உள்ளம் பெருங்கோயில்னு சொன்னது யாருன்னு கேளுங்க. இந்த உலகத்துல வேற யாரும் இல்லைங்க, திருமூலரை மட்டும்தான் எல்லாருமே சொல்லிட முடியும்.
திருமந்திரம் 1823 திரும்பவும் நம்ம இந்த இடத்துல நினைவு கொண்டு வரதுக்கு காரணம் இருக்குது. இப்போ பிரபஞ்சத்தை விட பெரியது வேறொன்றும் இல்லை என ஏற்கனவே பதிவிட்டோம். கோ என்றால் இறைவன் என்று பார்த்தோம், இல்லென்றால் இறைவன் இருக்கின்ற இடம் என்று பார்த்தோம். அது எது அப்படின்னு பார்த்தா நம்முடைய உள்ளம்தான் என்பதை அவர் பதிவு செய்ததை மீண்டும் மீண்டும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது திருமூலர் நமக்கு தருகின்ற விளக்கம். அப்போ உலக மக்கள் அனைவருமே அந்த விளக்கம் பல விளக்கங்களா இருக்கலாம். ஆனா உலக மக்களுக்கு திருமூலர் கொடுத்த விளக்கம் வந்து ரொம்ப வித்தியாசமானது. எப்படிப்பட்டது? எல்லாம் உள்ளத்தில் இருந்தே, எல்லாம் உள்ளத்தில் இருந்தே, வெளியில இருந்தெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்றதை திரும்ப 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 அவர் நினைவுபடுத்துறார். இதனை என்ன பண்ணல இந்த உலக சமுதாயம் நிராகரிக்கவில்லை. இந்த உலக சமுதாயத்தால் நிராகரிக்க முடியாது. அப்போ நமக்காக பிரபஞ்சத்தை படைத்தது யாரு? கடவுள். நம்ம வாழுகின்ற பூமியை படைத்தது யாரு? கடவுள். அண்டங்களையும் வானவெளிகளையும் படைத்தது யாரு? கடவுள். இதெல்லாம் வந்து நமக்கு இப்ப புரியுது. இதெல்லாம் உள்ளத்திலிருந்து அறிவிக்கப்பட்டு நம்ம வார்த்தைகளாக்கி எல்லோருடைய பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப நமக்கு அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது என்பதை ஏற்கனவே இதற்கு முன்பு பதிவிட்ட பேராசான்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னாக்க நமக்கு உள்ளம் இருக்குது, மனம் இருக்குது, உயிரோட்டம் இருக்குது, உயிர் இருக்குது, உடம்பு இருக்குது. அப்போ உள் உறுப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உள்ளம் மனதை கொண்டு என்ன பண்ணுது? இந்த ஒட்டுமொத்த உடலையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. மனதின் வழியாக தான் இந்த இயக்கம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அதனால வெளி உறுப்புகள் ஒட்டுமொத்தமும் இயங்குறதையும் நாம என்ன பண்றோம்? பார்க்கின்றோம், உணர்கின்றோம். ஒரு பக்கம் அல்லது ஒரு இடம் இயங்காம போகுதுன்னா கூட என்ன அர்த்தம் வருது? அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ பாதிப்பு இருக்குதுன்றதை நம்ம உணர்றோம். இதனை எந்த பகுதியில வந்து மிக தெளிவா சுட்டி காட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரு ஊசி என்ற ஒரு சொற்பதத்தை திருமூலர் பயன்படுத்துகின்றாரே, அந்த சொற்பதத்தில் இது வருகின்றது. இது இந்த வார்த்தையை எப்படி திருமூலர் உள்ளடக்கினார் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னாக்க திருமந்திரம் 183 எடுத்து வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ இதை கொண்டு என்ன செய்ய முடியும்? இந்த பர்வூசின்ற வார்த்தையை வச்சு என்னையா பண்ண முடியும்? ஒட்டுமொத்த ஆளை பத்தி உங்களை சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்கலாம். நிச்சயமா இதை உணர்ந்து கொண்ட பிறகு நீங்கள் எல்லோரும் திருமூலர் சொன்ன அந்த விளக்கத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்த முடியும். உங்கள் வாழ்வில் நிச்சயமாக அது வெளிப்பட்டே தீரும். அப்போ அவனால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை என்பதை சுட்டி காட்டுவதே அந்த பகுதி தான். இந்த உலகம் என்ன சொல்லுதோ அதுக்கு நாம என்ன பண்ண வேண்டியதில்லை, தலை குனிய வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ளம் சொல்றதுக்கு மட்டும் நம்ம செவி கொடுத்தால் போதும். அத பதிவு செய்கின்றார். பருவூசி 5 ஓர் பையனுள் வாழும், பருவூசி 5 பறக்கும் பிருகம், பருவூசி 5 படித்தலைப்பட்டால் பருவூசி பையும் பறைக்கின்றவாறே என வரும். இப்போ திருமந்திரம் 113 திருமூலர் என்ன சொல்றாரு? விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்து இறை ஆற்றல் உயிர்களை படைக்கின்றது. உயிர்களுக்கு தேவையான உயிரை என்ன பண்ணுது? உணவை படைக்கின்றது. எல்லாவற்றையும் படைக்கும் ஆற்றலாக அங்கே அது இறங்குகின்றது. அதுவே நம்மையும் படைக்கின்றது, நம்மில் ஒன்றாக இணைகின்றது. அப்போ ஒன்றோடு ஒன்று இறைவனோடு ஒன்றாகி இயங்குகின்ற அந்த ஆற்றலை பெற்ற மனிதனாக நம்மில் இருக்கின்ற சிவம் நம்மை மாற்றிக் கொள்ளுகிறது என அங்கே பதிவு செய்கின்றார். தானே படைத்து பராமரித்து பாதுகாக்கின்ற தன்மை யாருக்கிட்ட மட்டும் இருக்கு? இறைவன்கிட்ட மட்டும்தான் இருக்கின்றது. எனவே மனித உள்ளத்தின் அந்த ஆற்றலை பத்தி நம்ம நினைச்சு பார்த்தோம்னாக்க உங்களுக்கு ஒண்ணு புரியும். அந்த உள்ளத்துக்குள்ள மேலிருந்து வருகின்ற ஆற்றல் பூமிக்கு விளைச்சலாக வருது இல்லைங்களா? அது நமக்குள்ள வரும்போது ஞானமாக மலருகின்றது. அந்த ஞானம் தான் என்ன பண்ணுதுனாக்க தடைகளை நீக்கும் ஆற்றலாக மாறுகின்றது. தடைகளை எல்லாவற்றையுமே நீக்கி விடுகின்றது. அந்த மன மாசுகள் எல்லாவற்றையும் மும்மலங்களாக இருந்தாலும் சரி, 5 மலமா இருந்தாலும் எல்லா மலத்தையும் அது நீக்கிறது. அப்போ இறைவனுடைய இந்த செயலை உணர்ந்த திருமூலர் என்ன பண்றாரு? இறைவனை களிம்பருத்தான் என்றே அழைக்கின்றார் என்று பார்த்தோம். ஒட்டுமொத்த மனித முழுமைக்குமே
தடையாக என்னென்ன இருக்குதோ எல்லாவற்றையும் அறுத்து எறிந்தவன். எனவேதான் சிவமாகி இறைவனை பார்த்து திருமூலர் களிம்பறுத்தான் என்று அழைக்கின்றார். இப்ப 114ல களிம்பு அணுகாத கதிர் ஒளி காட்டி என்ற அந்த பகுதியை பதிவிடுறார். அதுல என்ன சொல்றாருனாக்க, இந்த பளிங்குன்னு சொல்றாரு இல்லைங்களா, அதை உள்ளம் என நாம எடுத்துக்கொண்டோம்னாக்க உள்ளம் தான் அதுக்கு அர்த்தம். அப்போ அதை பவளம் பதித்தான் என்ற ஒரு வார்த்தையும் கொண்டு வருகின்றார் திருமூலர். இதுல என்ன அர்த்தம் வருது அப்படின்னாக்க, ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் வருது இல்லைங்களா, ஆணவம் கண்மம் மாயை சஞ்சிதம் பிராரத்தம் ஆகிய எல்லாத்த பத்தியுமே அதுல பேசிடுறாரு. இப்போ இதுல ரொம்ப சுலபமான வார்த்தைகளா நீங்க இந்த புது தமிழ் வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தலாம். ஆணவம் அப்படின்றது பெருமைக்காக செய்யறது, அவ்வளவுதான். பெருமைக்காக செய்யறது எல்லாமே ஆணவம். கண்மம் என்பது அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னாக்க, கற்றுக்கொண்ட மனித அறிவிலிருந்து செய்கின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தோன்னா கற்றுக்கொண்ட செயல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மாயை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கற்பனையாக எதையாவது ஒன்றை நினைச்சு செய்யறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல சஞ்சிதம் அப்படின்றத என்ன பண்ணலாம்னாக்கா, அனுபவிச்சு மீதி அந்த வினைகளை பற்றி அது பேசுகின்றது. பிராரத்தம் என்பது பழவினை. நம்ம என்ன பண்றோம்னா, நம்முடைய கடந்த காலத்திலேயே மனசா பதிய வச்சுட்டு முகத்தை தொங்க போட்டுட்டு வாழ்க்கையை என்ன பண்றோம், முற்றிலுமாக இழந்து போகின்றோம். இந்த தன்மை இருக்கக்கூடாது என்பதுதான் திருமூலர் நமக்கு கூறுகின்ற மிகச் சிறப்பான வழிமுறை. அதற்கு என்ன பண்ணணும், களிம்பறுத்தானே எங்கள் கண்ணுதல் நந்தியே என்று அழைத்தாலே போதும். இந்த குறைகளை எல்லாவற்றையும் நீக்கி நம்மை அவன் ஆட்கொள்வான், நாம் நிறைவாழ்வு பெறுவோம் என்பது திருமூலருடைய வாக்காக இருக்கின்றது. இவைகளை கலந்து நலங்களை நாம் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் திருமந்திரம் 118 அவர் பதிவிடுகின்றார். இப்ப தடைகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நம் மனதில செயல் தூண்டலுக்கு தடைக்கற்களாக இருப்பது உணர்ச்சிகள் தான். இத இப்பொழுது உணர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உணர்ச்சி சார்ந்ததை விட்டுட்டோம்னாக்க என்ன நடக்கும், உணர்வுக்குள்ள போயிடுவோம், உணர்ச்சி இருக்காது. அப்போ தடைகள் நீங்கிடுது. அப்போ பெருமைக்காக செய்வதை விட்டு என்ன பண்ணணும், பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப பொறுமையா இருந்தனாக்க அது உணர்வு, பெருமை பாராட்டினா அது உணர்ச்சியாக மாறுகின்றது. இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க, இப்ப மெக்கானிக் கல்வி முறையெல்லாம் உணர்ச்சியை மட்டும் தூண்டக்கூடியதா இருக்கிறதுனாலதான் நம்முடைய பிள்ளைகளை பள்ளியில படிக்க வச்சு என்ன பண்ண முடியல, சரியான ஒரு பணிக்கு அனுப்பி ஒரு நிரந்தரமா நல்லத்தனமா வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறைகளை கொண்டு வர முடியாம இருக்குதுன்றத இன்னைக்கு உலகமே அதை வெளிப்படுத்திட்டு இருக்குது. நாமும் அதை பதிவு செய்யலாம், தப்பு கிடையாது. அப்போ இந்த இடத்துல திருமூலர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை என்னன்னாக்க, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி ஞான கல்வி. என்றுமே நம்மை வாழ்வில் நிலை நிறுத்துகின்ற, இறை ஆற்றலை இழக்க செய்யாத அந்த வழிமுறைகளை நமக்கு கற்று தருகின்ற ஞான கல்வி நமக்கு தேவை என்பதுதான் திருமூலர் நமக்கு முன்வைப்பது. இதுதான் திருமந்திர வாழ்வியல், உணர்வு சார்ந்தது இங்கே நமக்கு தேவை என முன்வைக்கின்றது திருமூலர் இருக்கை. இதை நாம புரிஞ்சிக்கணும். இதை உணர்ந்து இப்பொழுது நம்ம என்ன பண்ணணும், கல்வி அறிவை கொண்டு செய்வது எல்லாமே மனித ஆளுமையை முழுமையடைய செய்யாது. இந்த கற்றல் அறிவு அப்படி செய்யாதுன்றதை நம்ம பார்த்துக்கணும். இதை நம்ம விளங்கிட்டோம்னாக்க சிந்தித்து செயல்பட தூண்டும் ஞானம் நமக்கு தேவை என்பது விளங்கும். அதுல கவனம் செலுத்துவோம். அப்போ அழகான வாழ்வமைக்கும் ஞானம் என்ன பண்ணும், நமக்கு மேலோங்க ஆரம்பித்து விடும். ஆளுமை திறனும் வளரும். தகுதி இழக்காமல் நாம என்ன பண்ண முடியும், தொடர்ந்து வாழ முடியும். அப்போ கடந்த கால, அதாவது இறந்த கால நிகழ்வுகளை கடந்து செல்கின்ற ஆற்றல் உள்ளவர்களாக நாம் மாறிவிடுவோம். இப்போ மனம் நிகழ்காலத்தில் இருக்கின்றது, எதிர்காலத்தை நோக்கி அது பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பயணம் தடைப்படக்கூடாது. அப்போ பழையன மறைந்து மன்னிக்கப்பட்டு புதுமையில் நிலைக்க செய்யணும் என்பதுதான் திருமூலருடைய நோக்கம் என்பது நமக்கு இங்கே தெளிவாகின்றது. அப்போ இந்த நிலைக்க செய்வது என்பது
அந்த செயல்பாட்டுக்குள்ள கொண்டு போறது நம்முடைய ஆளுமை திறனாக இருக்கின்றது. அப்போ மீண்டும் மீண்டும் பழைய நினைவுக்கு வரக்கூடாது. பழசோட நமக்கு தொடர்பு வேண்டாம். புதுசை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்போம். ஆளுமை திறன் குறையாம இருக்கும். நம்ம செய்யக்கூடியது எல்லாத்துலயுமே என்ன பண்ணுவோம், சிறப்பாக செஞ்சு முடிச்சு இவங்கதான் மிக சிறந்த செயல்களை செய்பவர்கள் என்ற அந்த இடத்தை நாம தக்க வச்சுக்குவோம். தொடர்ந்து அப்படியே வாழணும். இது நம்ம என்ன பண்ண முடிவா நம்ம சில விஷயங்களை மனசுல பதிவு வச்சுக்கணும். மக்களின் பெரும்பாலான அந்த சூழ்நிலை எப்படி இருக்கின்றது என்பதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். மக்களில் பெரும்பாலும் புற உலகத்தை மட்டுமே நோக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்ப உள் அகம் என்று என்ன என சொல்லப்படுகின்றது, நம்முடைய தனிப்பட்ட உலகம் இருக்குது இல்லைங்களா, இதை பற்றிய ஒரு சிந்தனைக்குள்ள அவங்க போறதே கிடையாது. அந்த நோக்கி மக்களுக்கு உருவாகணும். எனவே திருமந்திரம் உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்பட வேண்டும். அதற்கு எந்த வழியிலுமே நீங்க செய்ய முடியாது. இதுல மட்டும்தான் அதுக்கான வழிமுறைகள் இருக்கிறது என்பதை நாம் மீண்டும் மீண்டும் நாம் நினைத்து பார்ப்போம். அதனை வாழ்வாக்கிக் கொள்வோம், பிறருக்கும் நாம் அறிமுகப்படுத்துவோம். இந்த உலகத்தை அவரே என்ன பண்றார், இறைவனே படைத்து நமக்கு அளித்தது என்பதை நாம் நம்முடைய வாழ்வின் மூலமாக வெளிப்படுத்தணும். எங்கே சென்று கொண்டு இருக்கிறோம் என நமக்கு தெரிய வேண்டும். அவசரமாக ஆத்திரப்பட்டு திசை மாறி சென்று கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் எல்லாருமே. அதனால என்ன நடக்குது, இயற்கையை மறந்துடுறாங்க, இயற்கை சூழலை மறந்துடுறாங்க, இயற்கையா விளையக்கூடிய விளைச்சல்கள் எல்லாம் விட்டுறாங்க, எல்லாவற்றையும் செயற்கையா மாத்திக்கிறாங்க. இப்போ நோயின்றி வாழக்கூடிய வழிமுறைகளை, சித்தர்கள் சொன்ன அந்த வழிமுறைகளை, வாழுகின்ற இடத்தை சூழ்ந்திருக்கின்ற அந்த மூலிகைகளை பயன்படுத்துவதை எல்லாம் மறந்துட்டு என்ன பண்றாங்க, எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய சிக்கல் உருவாகுது. இந்த சிக்கலுக்கு ஒரு மனிதன் ஆளாக கூடாது. அப்போ இப்போ உள்ள சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க, உணவுல ரசாயனம் இருக்குது. அப்ப இருப்பிடத்தை சுற்றி உள்ள இந்த சூழல் மாசுபடிஞ்சு இருக்குது. அப்போ குடிநீர் எடுத்துக்கொண்டால் கூட அதிலே சுத்திகரிக்கிறோம் என்ற பெயரில் சுத்தமான தண்ணியை நமக்கு கிடைக்காம பண்ணிடுறாங்க. நம்ம சுவாசிக்கின்ற காற்றிலும் நிறைய கழிவுகள் இருக்கின்றன. இந்த சூழலில் இருந்து நாம வெளி வருவதற்காக இறைவன் காட்டுகின்ற ஒரே வழி அந்த ஞான கல்வியை பெற்று கழிவுகளை அகற்றி மிக பரிசுத்தமான உணவாக இவை மாறுவதற்கான பிரார்த்தனையாகவாவது நாம் என்ன பண்ணணும், அதை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு நிகர் கூட வேறொன்றும் இல்லை. இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க, நாம் செய்கின்ற தர்ம காரியங்கள் எல்லாமே நம்மகிட்ட இருந்தாதான் செய்வோம். இப்போ மருத்துவமும் மற்ற விரை செலவுகளுமே பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளால என்ன பண்ண முடியாது, தர்ம காரியங்கள் கூட செய்ய முடியாது. அப்போ உழைச்சி ஊரனுக்கு கொட்டிட்டு ஓட்டாண்டியா போயிட்டு இருக்கான் பாருன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறிடும். அப்படி மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் திருமூலர் நம்முடைய மனதின் வலிமை குறையாமல் இருக்க வேண்டும் என சொல்லுகின்றார். அப்போ நாம் என்ன பண்ணணும், இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். அப்போ நம்மை சுற்றி உள்ள இயற்கை தாவரங்களின் அற்புத குணங்களை எல்லாம் நம்ம அறிஞ்சிக்கணும், அதனோட வாழணும். ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு மூலிகை தான் என நமக்கு சித்தர்கள் தெளிவுபடுத்தி இருக்காங்க. அதை நம்ம இழந்து போகவே கூடாது. இதை அறிந்து வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள், சித்தர்களோடும் சேர்த்து இதை நம்ம முன்னோர்கள்னே சொல்லலாம், முன்னோர்களின் முன்னோர்கள் கூட சொல்லலாம். யோகிகளும் அதில் வருகின்றார்கள், ஞானிகளும் வருகின்றார்கள். இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க, தன்னை சூழ்ந்துள்ள தாவர வகை எனப்படுகின்ற மூலிகையை தானே பயன்படுத்துறாங்க. நாம மட்டும் அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றோம், நோயாளியா ஏன் சாகணும், அந்த நிலைமை நமக்கு வேண்டாமே. அப்ப மூலிகை தாவரங்களே நம் முன் நிற்க வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்து சாரங்களும் அதில் இருக்கின்றன, சாறுகள் இருக்கின்றன, சத்து இருக்கின்றது. நோயற்ற தன்மையை உருவாக்கி கொள்ள இந்த உடலுக்கு ஆற்றல் தருகின்ற அனைத்தையும் நம்முடைய மூலிகையில் அடக்கி இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக மறந்துவிடக் கூடாது. சித்தர் பதிவு உங்களுக்கு நல்லா தெரியும். சித்தம் என்றால் என்னது, இறைவனுடைய விருப்பம். சித்தர்கள் என்றால் இறைவனுடைய விருப்பத்தை அப்படியே வாழ்ந்து காட்டியவர்கள். அவர்கள் சொன்னது எதுவுமே சத்தியம் தவிர வேறு இல்லை. எனவே அந்த மூலிகை சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே யாருமே இழந்துராதீங்க. அதை இன்னும் தேடுங்கள், நிறைவாக பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த ஞானம் நாம கற்றுக்கணும். இதுதான் ஞானம். இதை நாம் படித்துக் கொள்வது ஞானம். இதை பெற்றோர்களாகி ஒவ்வொருவரும் பிள்ளைகளும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும்.
அப்போ இதை வாழ்வாக்கி கொண்டே இருக்க வேண்டும், பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். அப்போ நீங்களே நானும் என்ன பண்ணணும், இதை விட்டுறவே கூடாது. இதை விடாம வாழும் போது நம்முடைய வாழ்க்கை மிக அற்புதம் உடையதாக இருக்கின்றது. இப்போ உங்கள் அனைவருக்குமே இந்த வாழ்க்கை பாணியில் சத்தியம் நிறைந்ததாக மாறிவிடுகின்றது. இதை தெல்ல தெளிவாக உணர்ந்து நோயின்றி வாழ்வோம். மருத்துவம் என்னும் தனித்திறன், அந்த தனித்திறன், ஆளுமை திறன், அதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். இப்ப மனிதனுக்கு தேவை மருந்தா விருந்தான்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? விருந்துதான் வேணும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல விருந்து படைப்பவனுக்கும் விருந்து உண்பவனுக்கும் இடையிலே உள்ள அந்த தொடர்பு, ஆளுமை, அந்த உறவு நெருக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிக செழிப்புள்ளதாக இருக்கும். வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள விருந்து சாப்பிட வைக்கக்கூடிய அந்த பாணியிலேயே அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க அந்த உள்ளத்தின் நிறை அன்பு ஆற்றலாக வெளிப்பட்டு ஒருவரை அழைத்து அமர வைத்து பசியார உணவு கொடுக்கின்றது. இவர்களும் உண்ணுகின்றார்கள். விருந்தளிப்பதும் விருந்தை பெற்று உண்பதுமாக அது மலருகின்றது. அப்போ உள்ளமும் மனமும் இந்த இடத்துல ஒன்றாக இணைந்து செயல்படுகிறது என்று நம்ம சொல்லலாம், நிறைவாக செயல்படுகிறது என்றும் நம்ம சொல்லலாம். இப்போ என்ன பண்ணல அப்படின்னாக்கா, மனசு புறம் நோக்கல. புறம் நோக்கலைன்னா மனதோடு இணைந்தே இருக்கின்றது என்ற அர்த்தம். எப்ப புறம் நோக்கம் புலன்களை சார்ந்து செல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனதை விட்டு, மனம் உள்ளத்தை விட்டு பிரிந்து புலன்களோடு இணைந்து பயணிக்கும் போது மட்டும்தான் அது உணர்விழந்து உணர்ச்சியை சார்ந்து திருப்புகின்றது. இப்போ மனம் புறம் நோக்காது. இந்த விருந்து படைத்தல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, மனமும் உள்ளமும் ஒன்றிய நிலையில் இருக்கும் போது மனம் புறம் நோக்காது, புலன் வழி போகாது. இப்போ புலன் வழி போறத ஏன் நாம வேண்டாம் அப்படின்னு சொல்றோம்னா, திருமூலர் இருக்கையின் மூலமாக பதிவிடுகின்ற நிறைய வகுப்புகள்ல நாம் இதை பேச வேண்டிய செய்திதான். புலன் அறிவு புல்லறிவு என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனா நம்மை வாழ வைக்கக்கூடியது புலனறிவோ புல்லறிவோ அல்ல, நல்லறிவு. அந்த நல்லறிவைத்தான் நாம் ஞானம் என சொல்லுகின்றோம். இதுதான் நம்மை வாழ வைக்கின்றது. அந்த நல்லறிவு உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. மனம் அதை சார்ந்து இருப்பதால், மனம் உள்ளத்தை ஒன்றி இருப்பதால் மனதிலே பதிவது எல்லாம் நல்லறிவு சார்ந்ததாகவே இருக்கின்றது. எனவேதான் அந்த விருந்து படைப்பவனுக்கும் விருந்து உண்பவனுக்கும் இடையிலுள்ள உறவை என்ன சொன்னோம்? மனமும் உள்ளமும் பொருந்திய நிலையில் இருக்கின்ற உறவு என்று சொன்னோம். இப்போ புறம் நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றோம் இல்லைங்களா? அந்த மனிதனுடைய நிலைமை என்னன்னு பார்த்தோம்னாக்க, யார புறம் நோக்கின்னு சொல்றோம்னா, மனம் உள்ளத்தை விட்டு புலன்களை மட்டும் சார்ந்து இயங்குகின்ற பொழுதுதான் அதை புறம் நோக்கி என்கின்றோம் மனச. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, புறத்திலேயே பயணிக்கின்ற போது அந்த மனசை புறம்போக்குன்னே சொல்லிடுறோம். இது நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்போ புறத்தில் மட்டுமே பயணிப்பது வாழ்க்கை அல்ல. அது என்ன மாதிரியான தன்மைகளை உருவாக்குதுன்னு பார்த்தோம்னா, புறம் நோக்கினால் நோய், அகம் நோக்கினால் சுகம். இது நம்ம பதிவோட வச்சுக்கணும். இப்போ அகம் சத்தியத்தை அறிவிக்கின்றது. புறம் என்ன பண்ணுது? புறம் நோக்குகின்ற மனம் என்ன செய்கின்றது? உண்மையை அறிகின்றது. இப்ப எடுத்துக்காட்டு ஒரு சிலவற்றை நாம் பார்க்கலாம். இப்போ ஒருவருக்கு கை நகம் சுத்தி வலிக்குதுன்னு சொல்றாரு. ஒண்ணு நம்ம என்ன பண்ணோம்? நகை சுத்தி அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த இடத்துல வலி இருக்குது. ஆமா, அதுக்கு பேரு உண்மை. இப்போ அந்த வலி இருக்குதுன்னு உள்ளம் அறிவித்ததே அதற்கு பெயர் சத்தியம். இப்ப உண்மைக்கும் சத்தியத்துக்கும் உள்ள வேறுபாடு நீங்க நாம எல்லாருமே உள்வாங்கிக்கணும். திரும்பவும் சொல்ற பாருங்க, ஒருவருக்கு நகத்தை சுற்றி வலிக்கிறது, அதனை நகை சுத்தி என்கின்றோம். அந்த வலியை உணர்த்துவது சத்தியம், வலியை உணர்வது என்னது? உண்மை.
இப்ப வலி இருக்குதுன்னு சொல்றோம், அது உண்மை. வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறது சத்தியம். அடுத்தது பாத்தீங்கன்னா, மனதுக்கு வலிக்கான காரணம் தெரியாது, ஆனா உள்ளத்துக்கு அது தெரியும். ஏன்னா உள்ளத்தில் இருக்கிறது யாரு? உங்களையும் என்னையும் படைத்த நம்முடைய சிவமாகிய இறைவன். இறைவன் அறிவான், உள்ளம் அறியும். அது என்ன பண்ணுனா, நம்ம பொறுமையா இருக்க வச்சு சரியாகிற வரைக்கும் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாவற்றையும் முறைப்படுத்தி கொடுக்கும். அப்படி நம்முடைய வாழ்க்கை அந்த இடத்துல அதற்காகவே மாற்றி அமைக்கப்படும். சுகம் பெறும் வரை அது நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னாக்க வலி அதுக்கு பின்னாடி நின்று போகுது. அப்ப வலி நின்ற பிறகு கேட்பாங்க, வலி இருக்குதா? இல்ல. அது உண்மைதானே? முதல்ல வலி இருந்ததும் உண்மை, இப்ப வலி இல்லைன்னு சொல்றதும் உண்மைதான். இப்போ இந்த உண்மையை அறிவிக்கிறது எதுனாக்க சத்தியம். இவ்வளவுதான் விஷயம். அப்ப வலி இல்லைன்னு இப்ப அறிவிக்குது, அது சத்தியம். வலி இல்லைன்னு நம்ம சொல்றது உண்மை. இப்போ பகுத்து அறிவிக்கிறது இறைவன். இதைதான் நாம இந்த இடத்துல பார்க்கணும். இந்த பகுத்து அறிவித்தல் இறைவனுடைய செயல் அப்படின்றத நாம எப்பவுமே நம்ம மறந்துடக்கூடாது. இத மருத்துவ நூல்களை படிப்பவர்களும் படித்தவர்களும் பெரியவர்களும் மிக தெளிவாக தெரிந்த ஒரு பகுதி. அதை நாம் மீண்டும் நினைவு கூறலாம். இப்போ திருக்குறள்ல 2வது குறள்ல என்ன சொல்லுவாரு திருவள்ளுவர்? கற்றதனால் ஆய பயன் என ஒரு கேள்வியை முன்வைத்தார். நீ படிச்சன்னு சொல்லிட்டு அதனால என்னையா பிரயோஜனம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டார். இப்போ பொதுப்படையா அந்த கேள்வியோட நிறுத்தி இருந்தா ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ற சூழ்நிலை. ஆனா அதுக்கு திருவள்ளுவரே ஒரு பதிலை சொல்லுகின்றார். வாளறிவன் நற்றாள் தொழாவிடின் என்கின்றார். அப்போ வாளறிவன் என்றால் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கின்றவன். அவனுடைய திருவடிகளை தொழவில்லை என்றால் நீ கற்ற கல்வி வீண் என அங்கே முன்வைத்தார். அப்போ அங்கே இந்த தொழுதல் என்பது சத்தியம் சார்ந்தது, ஞானம் சார்ந்தது. அந்த வெறுமனே கற்று கொண்டிருப்பது. அப்போ உண்மைக்கும் சத்தியத்துக்கும் உள்ள வேறுபாடு அங்கேயே நம்ம பிரிச்சு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்க பகுத்து அறிவிக்கும் இறைவன், பாரறிவன், அந்த செயல்பாடு எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பகுத்து அறிவித்துக் கொண்டே இருப்பதனாலேயே அது நமக்கு உணர்வாய்க்கின்றது. அடுத்து மருந்து அப்படின்ற ஒரு சொல்பதத்துக்கு வந்தோம்னா, இதுக்கு முன்னாடி அதுக்கு இருந்த அர்த்தங்கள் வேற, இப்போ உள்ள அர்த்தம் எல்லாமே வேற. அது என்ன எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? இப்போ அப்பெல்லாம் எதை மருந்துன்னு சொன்னாங்க நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னா, நோயே இல்லாமல் செய்த எதுவோ அதை மருந்து என சொன்னார்கள். மாமருந்து என்றும் அதை சொல்லி இருக்கின்றார்கள். அப்போ நோய் போக்குவதை அவர்கள் மருந்து என சொன்னார்கள். இதனை முற்காலத்தில் மாமருந்து என அந்த சொல் வழக்கிலிருந்து நமக்கு கிடைத்த அடிப்படையில் தான் என்ன பண்றாரு திருமூலர். மருந்து என்பதை நம்முடைய முன்னோர்கள் என்ன சொற்பதத்தை கொண்டு சொல் வழக்கில பயன்படுத்தி வந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். திரும்பவும் அதை இன்னொரு முறை நினைவுபடுத்திக் கொள்வோம். ஏன்னா இடையில பிரேக் ஆனதுனால அதை சரி பண்ணிக்கலாம். நோயே இல்லாமல் செய்தது மருந்து, நோய் போக்கியது மருந்து. அதனை முற்காலத்துல மாமருந்து என சொன்னார்கள். இறைவனே உடனிருந்து நோயை குணப்படுத்திய அத்தனையும் வரலாறிலே பதிக்கப்பட்டு இருக்கின்றது. பிரசவம் பார்ப்பதற்கு தன்னுடைய மகளுக்காக தாய் வந்து கொண்டிருக்கிற நேரம் தாண்டிய பொழுது கூட பிரசவம் பார்த்து அங்கும் மருத்துவராக இருந்து தான் படைத்த படைப்பாகிய ஒரு தாயை காத்த அந்த நிகழ்வையும் நாம் நம்முடைய தமிழ் வரலாறிலே படிக்கின்றோம். இப்ப இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தாயுமானவர் என்ற இறைவனுக்கு அதனால்தான் பெயர் வந்தது. இந்த அளவுக்கு அந்த மருந்து மருத்துவம் என்ற அந்த சொற்பதம் தமிழிலே மிக அழகாக மிக உன்னதமானதாகத்தான் இருந்தது. இப்போ உள்ள மருத்துவ முறை எப்படி இருக்குன்னாக்க பூச்சி மருந்து, போதை மருந்து, ஊசி மருந்து, தண்ணி மருந்து, எலி மருந்து, மாத்திரை மருந்துன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. இதுதான் இப்போ உள்ள ஒரு சொல் வழக்கா இருக்கின்றது. இதுல பாத்தீங்கன்னாக்க
நமக்கு இம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தை சொல்றாங்க, நம்ம தமிழ்ல வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் என்று சொல்லுகிறோம். இப்போ இவங்க கொடுக்கிற ஆன்டிபயோட்டிக் மாத்திரை என்ன பண்ணுது, நமக்கு நோய் எதிர்க்கும் சக்தியை குறைக்குது, கூட அந்த வலிமையே குறைச்சு ஆயுளையே குறைக்கிறது என்பது அவர்களே வெளியிட்டு இருக்கின்ற தகவல். இதை நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு மாத்திரையும் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ தமிழ்ல நலி என்ற ஒரு சொல் இருக்கு. அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னாக்க நலிவு, தொந்தரவு அர்த்தம். இப்போ இந்த தொந்தரவு இருக்கின்ற இடத்துல என்ன பண்ணது, வலிமை அது கட்டாயமா இருக்கும். அதனாலதான் நமக்கு வலிக்குது. அது போல நலி என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் தான் அது வலி என்பது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா வலி என்பது வலிமை, சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்த்தம் கொடுக்கின்றோம். அதுதான் அதனுடைய அர்த்தமா வருது. அப்போ வலி உள்ள இடத்துல என்ன இருக்கும், நலி இருக்கும். அப்ப நலிய போக்கக்கூடியது வலி. இந்த வலி வலிமை நோய் போகாது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். தான் இந்த செய்திகளை உங்களுக்கு கொடுக்குறோம். இதற்கு வலி பேர் தான் என்ன சொல்றோம், பெயின் கில்லர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல அதை நாம இழக்கூடாது. அது எப்படி பயன்பாட்டுல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது தொந்தரவு இருப்பதை இந்த மாத்திரைகள்லாம் உங்களுக்கு உணரவே விடாது. மூளைக்கு செல்லக்கூடிய அந்த வலியை உணரக்கூடிய தன்மை என்ன பண்ணும், அமைக்க வச்சு அந்த போதை அப்போ இது இது என்ன அதிகரிக்கும், கூடிட்டே போவோம். இந்த அளவுக்கு ஒரு மனிதன் தன் பெரிய ஒரு அபட்டதாக இழந்து நோக்கி இதனுடைய வாழ்க்கை முறைகளை நாம் வாழ்ந்த இடம், அந்த இடம் நோய் தீர்க்கும் மூலிகைகள் இருக்கின்றன எல்லாம் அவர்கள் பதிவிட்டார்கள். அதனுடைய ஆயுட்காலம் என்ன, அந்த மூலிகையை பயன்படுத்தினால் மனித உடலில் இருக்கிற எந்தெந்த நோய்கள் எல்லாம் தீரும், மனிதனுடைய ஆயுள் குறையாமல் இறை அருளால் அந்த ஆயுள் நீட்டிக்கப்படும் என்பதை எல்லாம் கூட சித்தர்கள் பதிவு செய்தார்கள். இதெல்லாம் நம்ம அப்போ இந்த இடத்துல இந்த வாழ்வியல் கல்வி அந்த ஆளுமையும் அப்போ சித்தர்கள் நடமாடக்கூடிய சூழலுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்த செஞ்சாங்க. இதே மாதிரி நம்ம இப்ப சூழலை ஏன் உருவாக்க முடியாது, அதை நம்ம வந்து மனசுல வச்சுக்குவோம். இதுல என்ன ஒரு தன்மை இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய உள்ளுறுப்புகளுக்கு படைக்கப்படும் போதே இறைவன் எப்படி படைச்சிருக்கான் அப்படின்னாக்க, முதல் உள்ளுறுப்புகள் இயங்கக்கூடிய தன்மையில இறைவனால படைக்கப்பட்டது. திருமூலருடைய வாழ்வை இறுதி வரை ஆய்வு செய்து சொன்னவர்கள் கூட அவர் 100 ஆண்டுக்கு மேல்தான் வாழ்ந்திருக்கிறார். 110 வயது வாழ்ந்தார், 120 வயது வாழ்ந்தார், 130 வயது வாழ்ந்தார் எனத்தான் பதிவு செய்திருக்கிறார்கள். அதுக்கு குறையல. ஆனா உண்மையிலேயே
அது சத்தியமாக விளங்கக்கூடியது. அவர் பல நீண்ட நெடும் காலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் என்ற ஒரு சத்தியமும் இங்கே நிலவுகின்றது. அப்ப இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அந்த இயற்கையோடு ஒன்றி மனிதன் வாழ்ந்ததால் அதை நம்முடைய சித்தர் திருமூலர் தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்ததால் என்ன பண்றோம், நாமளும் அதை கடைபிடிக்க வேண்டிய அந்த சூழலை நாம் இன்று அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். இதனை நாம் இழந்துவிடக் கூடாது. அப்போ இதற்கான மெய் அறிவு என சொல்லப்படுகின்ற அந்த ஞானம், ஞான கல்வி, திருமந்திரம் இந்த வகுப்பு எடுத்துக்கும் போதே மருத்துவம் சார்ந்த கல்வியையும் நீங்கள் எடுத்து என்ன பண்ணணும், இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம் வாழ்க்கையை இயற்கையோடு ஒன்றிய முறையிலேயே வாழ்ந்து நிறைவு செய்ய வேண்டும். அப்போ மருந்துக்கு பதிலாக மூலிகையையும் நோயின்றி வாழக்கூடிய அந்த முறைகளையும் நீங்க கற்றுக்கோங்க, இதை கடைபிடியுங்க. அப்போ மருத்துவம் என்னும் அந்த இப்போது உள்ள சொல்வழக்குக்கு முந்தின சொல்வழக்கு இருந்ததே, மா மருந்து இறைவன் இன்றும் இருக்கின்றது. அதனை நீங்கள் உள்ளத்து இறைவனை புரிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையோடு அது ஒன்றிவிடும். இறைவன் தொடர்ந்து வழிநடத்தி உங்களை இந்த மருத்துவ முறைகளுக்கும் அப்பாற்பட்டு நோயின்றி வாழ வைப்பான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த புரிதலோடு இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன். நன்றி. 6வது தலைப்பு, புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்ட செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்வோம். இப்போ இந்த புதிய கண்டுபிடிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதுல சுருக்கமாவே நான் பதிவிடுறேன். ஏன்னா நிறைய இடையிடையில வந்து நம்முடைய தொடர்பு கட்டாயிட்டே போகுது. இப்போ இதுல நம்ம முதல்ல பதிய வைக்க வேண்டியது யோசனைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ரொம்ப சுலபமா சொல்றேன். ஒருவருடைய உடைய பார்த்து இன்னொருத்தர் சொல்றாரு, இது போல உடை வாங்கி உடுத்தணும்னு சொல்றாரு. ஒருவருடைய காரை பார்த்து இது போல நான் ஒரு கார் வாங்கணும்னு சொல்றாரு. ஒருத்தர் கட்டின வீட்டை பார்த்து நான் இப்படி ஒரு வீடு கட்டணும்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தருடைய திறமையை பார்த்து நான் இப்படி திறமைசாலியா இருக்கணும்னு இவர் சொல்றவராக மட்டும் இருக்கிறார். அதை கவனிக்க. அப்போ இவை போன்றவைகள் என்ன நிறைய இருக்கின்றன. அப்போ இவைகள் எல்லாமே என்னது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சிந்தனை என்ற ஒன்று தமிழில இருக்கின்றது. அப்ப சிந்தனை என்ன? இப்ப நீங்க பார்க்கணும், திருமூலர் சிந்தனையை பற்றிய தூண்டிய பாடல் 3000 நம்ம கையில இன்னைக்கு இருக்கு. அத்தனையும் சிந்தனையினுடைய வெளிப்பாடுகள் மட்டுமே. 3000 பாட்டுமே இதுக்கு சாட்சி. இதுல அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். இப்ப எடிசனை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் வெளியே வந்தது. இந்த இருட்டு வெளிச்சமாகட்டுமே என்ற ஒரு அந்த உணர்வை இறைவன் தூண்டிவிட்ட போது முழுமையாக அடிபணிந்து ஆகட்டும் என்ற அந்த இறைவாக்கோடு சேர்ந்து செயல்பட்ட போதுதான் அந்த வெளிச்சம், இருட்டில் வெளிச்சம், அதை உண்டு பண்ணக்கூடிய அந்த புதிய கண்டுபிடிப்புகளை நோக்கி மனம் பயணித்தது. ஆமா, இருட்டு வேண்டாம், வெளிச்சம் இருக்கட்டும், அது தேவைதான், தேவை என உணர்ந்து ஏற்றுக்கொண்டு விரும்பி மனம் அதை அடைய பயணித்தது. இதுதான் வந்து சிந்தனைன்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி யாரும் அதை கண்டுபிடிக்கல, இதுக்கான பாடங்கள் யாரும் நடத்தல, எந்த தொகுப்பையும் அவர் படிக்கல. இது நம்ம மனசுல வச்சுக்கணும். இது சிந்தனையின் வெளிப்பாடு, உள்ளத்தில் இருந்து வெளிப்படுவது, இறைவன் வெளிப்படுத்துவது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா புவியீர்ப்பு விசையை பத்தி நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? இப்ப அதுல ஐசக் நியூட்டன் என்ன பண்ணாரு, ஒரு கேள்வியை கேட்டாரு. இந்த மரத்துல இருந்து ஏன் வந்து கனி கீழே விழுதுன்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டார். அதுக்கு பதில் அவருக்கு கிடைச்சது, இறைவன் உணர்த்தியது, புவிக்கு ஈர்க்கும் அந்த ஈர்ப்பு தன்மை இருக்கின்றது என்று சொன்னார். அந்த உணர்வு என்ன ஆச்சு பின்னாடி, புவியீர்ப்பு விசை என்ற ஒரு பெரிய பதிவாக உலகம் அறிய அது பதிவு செய்யப்பட்டது. இறைவன் எப்படியெல்லாம் நம்முடைய ஞானத்தை வளர்க்கின்றான், அதற்கு எப்படி சிந்தனை ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது என்பதை பாருங்கள். அதே மாதிரி மார்கோனிய பாத்தீங்கன்னாக்க வானொலி என்ற ஒன்று இல்லாத காலம் முதல்ல வானொலியை கண்டுபிடிக்கிறத நீங்க பாக்குறீங்க. அதே போல
அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்ல பாத்தீங்கன்னாக்க அவர் என்ன பண்றாரு, தொலைபேசியை கண்டுபிடிக்கிறார். ஹென்றி ஃபோர்டு என்ன பண்ணாரு, நம்முடைய இப்ப மகிழுந்துன்னு சொல்றமே, காரு பல வகையான மாடல்கள் எல்லாம் சொல்றமே, அது அவரால் தான் வெளியே வந்தது. ஒரு கார் செய்யக்கூடிய நேரத்துல 1000 காரையும் செய்யலாம், 1,00,000 கார்களையும் உற்பத்தி பண்ணலாம் என்ற அந்த தொழில் நுட்பமே அவரால் வெளியே வந்தது. அப்ப இதெல்லாம் சிந்தனையினுடைய வெளிப்பாடு. யாரும் எங்கேயும் சொல்லி தியரியை பார்த்து படித்து செஞ்சது கிடையாது. அப்போ இதை ஒட்டி பாத்தீங்கன்னாக்க நம்முடைய முன்னோர்களின் முன்னோர்கள் முதலில் கட்டிய வீடு சிந்தனையால் விளைந்தது. அதே மாதிரி முதலில் உருவாக்கப்பட்ட உடை சிந்தனையால் விளைந்தது. முதலில் நாம முன்னோர்களின் முன்னோர்கள் பயன்படுத்தின கட்டிலா இருக்கலாம், அல்லது கலப்பையா இருக்கலாம், அகப்பையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, இல்லாத ஒரு காலத்தில் அது புதிதாக படைக்கப்பட்டது எல்லாமே சிந்தனையின் வெளிப்பாடுகள். இது நம்ம பார்க்கணும். அப்ப ஒரு காலத்துல இல்ல, அது எல்லாமே அவைகள் எல்லாமே ஒவ்வொன்றுமே புதிதாக உருமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றது. புதிய புதிய மாடல்களில் அதுல வெளியே வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சிந்தனை இருந்து அதை திரும்ப இன்னும் செம்மைப்படுத்துவதற்காக ஞானம் செயல்பட்டு அந்த வடிவங்கள் புதிதாக கொடுக்கப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதற்காக எங்குமே இவங்க என்ன பண்ணலாம், போய் படிக்கல. அப்ப இறைவனை மட்டும் நம்பினாங்க. உள்ளமும் மனமும் ஒன்றியே இருந்தது. அந்த ஒன்றினுள்ள சிந்தனை வெளிப்பட்டது. அந்த சிந்தனையில் மனதிற்கு இவங்க என்ன செய்யணும்ன்றது காட்சியாக்கப்படுது. இதெல்லாம் நீங்க நான் புரிஞ்சுக்கணும். அப்போ அது உள்ளுணர்வாகவே இருந்தது. அவங்க அந்த உள்ளுணர்வை மதித்தார்கள். உள்ளிருந்து தோன்றிய அந்த உணர்வை, அந்த உள்ளத்த அறிவிப்பை என்ன பண்ணாங்க, யாருமே நிராகரிக்கல, எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. அது தேவைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏத்துக்கிட்டதுனால என்னாச்சு, அவர்கள் அதனை விரும்பினாங்க. விரும்பின உடனே அந்த விரும்புவதை அடைவதற்காக மனம் பயணிக்க வேண்டியது இருந்தது. அந்த மனதிற்கு உள்ளம் வழி அமைத்து கொடுக்கின்றது. மனம் அதிலே பயணித்து அந்த என்ன காட்சி கண்டதோ அதை செய்முறைப்படுத்தி செயலாக்கி உரு கொடுத்து இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்கின்றது. இது சிந்தனையின் வெளிப்பாடு. அப்போ மனம் அதிலே தொடர்ந்து பயணிக்குதுன்னு பார்த்தோம். புதியவற்றை எல்லாம் காட்சியில திரும்ப காணுது. திரும்ப அது புதிய வடிவம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இவ்வாறு சிந்தனையுடைய செயல்பாடுகள் தெளிவாக இருக்கின்றன. இவ்வாறு புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே புதியதாக இறை உணர்வோடு தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இதுதான் ஒட்டுமொத்த உலக சமுதாயத்துக்கும் தேவைகளாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப படைத்த இறைவன் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் உள்ளத்துக்குள் அறிவுறுத்தி சிந்திக்க செய்து தெளிவாக காட்சிப்படுத்தி அதனை அடையும் வழிமுறைகளையும் உள்ளத்தின் வழியாகவே சொல்லிக் கொடுத்து அதனை செய்விக்கின்றார் என்பது இங்கே தெளிவினும் தெளிவு. இதற்கு அடிப்படை நம்ம ஏற்கனவே இப்ப பார்த்ததான் உள்ளுணர்வு, நம்முடைய சிந்தனை, நம் மனதிலே தோன்றிய மனக்காட்சி, கற்பனை அல்ல காட்சி. எப்படி செய்யணும்ன்றது அவங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டது. கற்பனை வேற, காட்சி வேற. காட்சி உயிரோட்டம் உள்ளது, அது அப்படியே நிலைச்சு தெளிவு இருந்தது, குழப்பமே கிடையாது. அதே மாதிரி உரு கொடுக்கும் முறைகள் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட வண்ணமே இருந்தது. அந்த உரு ஆக்கம் பெற்றது, அது புது வடிவமாகி மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்தது. இது சிந்தனையின் வெளிப்பாடு. அப்ப சிந்தனை என்பது உள்ளத்தின் உள் உணர்வினுடைய வெளிப்பாடு என்பது இப்பொழுது நமக்கு தெளிவாகின்றது. அப்ப தெளிவு என்பது அதனுடைய விளைச்சல். எதனுடைய விளைச்சல்? சிந்தனையுடைய விளைச்சல். அப்ப கண்டுபிடிப்பு என்பது நமது முழுமை, ஒரு மனித ஆளோட முழுமை, அந்த மனித ஆள், அந்த முழுமை பெற்ற மனித ஆளுமை, அதுதான் இதுக்கு ஊற்றுக்கண்ணாக இருக்கின்றது. அது உள்ளத்திலிருந்தே புறப்படுகின்றது. யோசனை என்பது என்ன பண்ணது? கண்ணில் படுவதை அடைய விரும்புகின்றது. ஆனா சிந்திப்போர் என்ன பண்றாங்க? புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. யோசிக்கிறவங்க என்ன பண்றாங்க? உழைக்கிறாங்க. அவ்வளவுதான். கண்டுபிடிச்சதை பத்தி எழுதப்பட்டதை படிக்கிறாங்க, அதையே செய்யறாங்க. அவ்வளவுதான். இவங்க புதுசா கண்டுபிடிக்கிறது இல்லை, அதை செய்வதற்காக படிக்கிறார்கள். ஆனா அதை உருவாக்கினவங்க என்ன பண்றாங்க? உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டதை உரு ஆக்கினார்கள். அவர்கள் சிந்தித்தார்கள், செய்தார்கள். அவர்கள் செய்வதற்காக படிக்கிறார்கள்.
அதான் யோசனைக்கு சிந்தனைக்குள்ள மிகப்பெரிய வேறுபாடு. அப்ப சிந்தனை என்பது இறை ஞானம். அதே மாதிரி யோசனை என்பது எதை சார்ந்தது என்றால் அறிவை சார்ந்தது. இப்போ கற்றுக்கொள்கிறோம், அது நமக்கு உடல் உழைப்பாக மாறி நமக்கு இந்த உடலில் சக்தி வரை அதில் நிலை கொள்கின்றது. அந்த சிந்தனை அப்படிப்பட்டதல்ல. வாழ்கின்ற காலம் எல்லாமே கேட்கவே இல்லை. தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருக்கும். இதுதான் இந்த சிந்தனை. இப்ப சிந்தனையாளர்களா மாறணும். புதிய மனச புலன்கள் பயணத்தை காட்சி கண்ட போது, தொடங்கிவிட்ட போது இவைகள் எல்லாம் மடைமாற்றம் அடைந்து உள்ளே திரும்பி விடுகின்றது. அப்ப இது என்ன பண்ணுது? ஒளி தீபங்களாக ஒளி வீசுகின்ற சுடர் விளக்குகளாகவே இந்த புலன்கள் மாறிவிடுகின்றன, புனிதம் அடைகின்றன. ஒட்டுமொத்த மனித தோற்றமும் உருவம் உறுப்புகளுமே புனிதம் அடைகின்றது. இப்படிப்பட்ட ஒரு தன்மையை ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ஒரு பாட்டுல இருந்தே நிறைய சொல்றார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு வரியில் அவர் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க பார்க்கணும். இப்போ தெள்ள தெளிதல் எதுக்கு? இது தெள்ள தெளிதா மாறி இப்படி இருக்குது. தீபங்களா இருக்குது உங்களுக்கு. வாழ்க்கை எப்படி இருக்கு? சிவலிங்கம் என்று சொன்னார். அது எப்படி பார்க்கிறோம் நாம அப்படின்னாக்க, குறியீடு சொல்வது இறைவன். சார் உங்களோட வாய்ஸ் வந்து சார் சண்முகம் சார், உங்க வாய்ஸ் வந்து கட்டாய் வருது. நீங்க உங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வாய்ஸ்ல மட்டும் பேசுறார். எனவேதான் அடிப்பீடம் அப்படியே இருந்து கொண்டு மேல் பகுதி அசையும் வண்ணமாக படைக்கப்பட்டது. இது நம்ம அந்த குறியீட்டிலிருந்து இறைவன் வெளிப்படுத்துகின்ற இறைவன் நமக்கு நிகழ்வுகளை புரிந்து கொள்ள சுவடிகளாக இருந்தன. அதுல என்ன எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. நிறைய பதிவுகள் இருந்திருக்கின்றன. இதுதான் நமக்கு நம்முடைய தமிழ் வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. எனவே புதிய கண்டுபிடிப்புகளை நோக்கி நம்முடைய போகணும். அதுக்காக நம்முடைய என்ன பண்ணணும்? சிந்திக்க கூட்ட வேண்டும். அப்போ சிந்தித்து செயல்பட்டு நாமும் வாழ்ந்து இந்த உலக சமுதாயமும் சிறந்து விளங்க நம்மை அர்ப்பணித்து இந்த பகுதியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.